Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதிய வித்யாபவன், உறவு சுரங்கம், நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்ற 3 அமைப்புகளும் இணைந்து கடந்த 23 வாரமாக பாரதிய வித்யாபவனில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பொன்மாலை பொழுது நாம் நாயன்மார்களுக்காக தமிழ் 63 என்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருவது நாடறிந்த ஒரு செய்தி, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. சென்ற வாரம் சென்னை கம்பன் விழா நடைபெற்றதால் நாம் ஒரு வாரம் கம்பன் விழாவிற்கு வழிவிட்டு நம்முடைய நாயன்மார் நிகழ்ச்சிக்கு சற்று ஓய்வு கொடுத்தோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய அரங்கம் சற்று வெற்றிடமாக இருக்கிறது. ஒரு வாரம் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் 1.5 வருடம் நிகழ்ச்சியை மறந்து விடுகிறார்கள். இதைத்தான் ஆங்கில பொன்மொழி அழகாக சொன்னார்கள், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொன்னார்கள். நம்முடைய நினைவிலிருந்து ஒன்று மறக்கடிப்பதற்கு ஒரு வாரம்தான் இடைவெளி. அந்த ஒரு வாரம் இடைவெளியில் 100 பேர் அந்த முகவரியை மறந்திருக்கிறார்களே என்று எண்ணுகிற போது மனம் சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. அடுத்த வாரமும் 23ஆம் தேதி நம்முடைய நிகழ்ச்சி அன்றைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. காரணம், 24, 25 2 நாட்கள் தமிழக அரசு நடத்துகிற பழனியில் நடத்துகிற முருகன் மாநாடு பழனியில் நடைபெற இருக்கிறது. அதனால் 22ஆம் தேதியிலிருந்து மக்கள் பழனி நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். அதற்காக நமக்கு அரசு தரப்பிலிருந்து ஒரு ஜிஓவே கொடுத்திருக்கிறார்கள். 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மிகப்பெரிய இலக்கிய விழாக்களோ திருவிழாக்களோ மக்கள் வந்து போகிற இடங்களில் நடத்தக்கூடிய விழாக்களோ சற்று நடத்தாமல் இருந்தால் மக்கள் பழனிக்கு வருவதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். உறவு சுரங்கம் போன்ற 10 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறுகிற இலக்கிய அமைப்புகளுக்கெல்லாம் நேராக தகவலை கொடுத்து விட்டார்கள். அதனால் நாம் அரசு செய்தி குறிப்பை மரியாதை செய்ய வேண்டும் என்பதால் அடுத்த வாரம் 23ஆம் தேதியும் நாம் நிகழ்ச்சியை ஒத்திவைக்கக்கூடிய சூழல். அதற்கடுத்து நேராக நாம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் சந்திக்கிறோம். ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 6 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கும். இங்கு வந்திருக்கின்ற இந்த 15 பேர் இந்த தகவலை அடுத்த 15 பேருக்கு நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் 30ஆம் தேதி 30 பேர் நிச்சயமாக வருவார்கள் இல்லைங்களா? அதனால் நீங்கள் அதை சற்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நாயன்மார் நிகழ்ச்சி இன்றைக்கு உலகம் முழுதும் பரவி கிடக்கிற மக்களை சென்று சேர்ந்து விட்டது. எல்லோரும் நாயன்மார் நிகழ்ச்சியை குறித்து எல்லோரும் மனம் விட்டு எல்லோரும் பேசுகிறார்கள். சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் அபுதாபி பாஸ்கர் அவர்கள் பேசிய உரை எல்லாருடைய நெஞ்சத்திலும் நீக்கமர நிறைந்த உரையாக மாறி இன்றைக்கு வாஷிங்டனிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அவருடைய உரையை கேட்டு மக்கள் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முகவரிக்கு தொடர்பு கொண்ட அந்த லிங்க் அதை கேட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் அனுப்பியிருக்கிறோம். யூடியூபில் இப்போ தயாராக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். அந்த அறிவிப்போடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை செல்வோம். தமிழ் 63 நாயன்மார்கள். இன்றைக்கு நாம் திருநீலநக்க நாயனார் என்று ஒரு நாயனாரை பற்றி பார்க்க இருக்கிறோம். 63 நாயன்மார்களும் திருநீலநக்க நாயனாரை போல் ஒரு சமூக கட்டமைப்போடு தெய்வீக பணி செய்த ஒரு நாயன்மாரை நாம் யாரும் பார்க்க முடியாது. இவருடைய கேரக்டரைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த கதைப்பாத்திரத்தை படைக்கிற போதுதான் சேக்கிழார் பெருமான் சமூக சீர்திருத்தத்தை குறித்து பேசுகிறார். திருநீலநக்க நாயனாருடைய பேச்சில் தான் சமூக சீர்திருத்தம் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. இதை குறித்தெல்லாம் நம்முடைய உரையாளர் பேச இருக்கிறார்கள். செல்வன் கி. அணை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
நம்முடைய முதுகலை முதலாம் ஆண்டு மாணவர், கணினி கல்வித்துறை, SRM பொறியியல் கல்லூரியிலே படிக்கிறார். செல்வன் அணை அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர். அவரை பற்றிய அறிமுக உரையை நாம் அப்பொழுது கேட்கலாம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாம் ஒரு தன்னிகர் இல்லாத ஓதுவார் ஒருவரை அழைத்திருக்கிறோம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்தில் தொடங்கி திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அனைத்து சைவ தலங்களுக்குள்ளும் அகவை 85 கடந்த ஐயா திரு TN ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்கள் நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள். அவர் செய்த தெய்வீக பணியெல்லாம் இன்றைக்கு மக்கள், திருவொற்றியூர் வாழ் மக்கள் இந்த அவருடைய பணியை கேட்டாலேயே இன்றைக்கும் சொல்லுகிற போதே கண்கள் கலங்குகிற மக்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்தில் அவர் செய்த பணியை அங்கு சென்று பேசுகிற பேச்சாளர் பெருமக்கள், உங்களுக்கு TN ராஜமாணிக்கம் ஓதுவார் தெரியுமாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியும் சொன்னதுக்கே கண்கள் கலங்கிச்சு. தெரியும் சொல்லிட்டு கண்கள் கலங்கி நிற்கிறார். ஏன் சார் கண்கள் கலங்குறீங்க? இல்லை, அவரை தெரியும் என்பதே ஆனந்த பெருக்கு வெள்ளம் கண்ணில் வருகிறதுன்ற இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அரங்கம் வந்திருக்கிறார். அவருக்கு நாம் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்க இருக்கிறோம். இந்த இனிய நிகழ்விற்கு வணக்கத்துக்குரிய டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள், துணைத் தலைவர், பாரதியார் சங்கம் அவர்கள் அரங்கம் வந்திருக்கிறார்கள். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் இறை வணக்கம். ஐயா திரு TN ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்கள் பாடுவார்கள். எல்லோரும் அமர்ந்தே கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அடர் மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுதானாய் போற்றி, தெந்தில் வென்றாடி போற்றி, இந்தன காரமுதானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி, வாயி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தோடுடைய செவியன் இடையேறிவோர் தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அந்தே, அருநேரிய மறை வல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளி தாமே. திருச்சிற்றம்பலம். இது திருநெறிய தமிழ் வல்லவர் என்று சொல்வது தெய்வத்தமிழ் என்று பெயர். அதாவது கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத்தைந்து ஆய்ந்த இப்பசுந்தம் ஏனை மண்ணிட இலக்கண வரம்பிலா மறைபோல் எண்ணெய் கடப்படந்தா என்னவும் பொழுமோ என்ற பாடலை நோக்கும்போது இது தெய்வத்தமிழ் என்றாகின்றது. இதே வேறொரு பாடல், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம்
உயிரை தரச்சதை நால்வர் பொத்தால் எம் உயிர்த்துணை என்று பார்க்கும்போது சைவ தமிழ் என்று மாறும். ஐயாவின் சைவன் காண்க என்றெல்லாம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இறைவன் சிவன் என்பவன் சைவத்தோடு சம்பந்தம் உடைய சிவன் சைவ சம்பந்தம். இதேபோல் இந்த முதல் நால்வர் துதி எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது எவ்வாறு அமைந்தது என்பதை மட்டும் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நால்வர் பெருமக்கள் சம்பந்தர் அப்போ சுந்தரமணிவாசர் தெரியும். அவர்கள் சில நால்வர் போன வழியில் போகிறது சரியை கிரி யோகம் ஞான நால்வகை நெறி. இதில் இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா கயல் அடி பதம் தாள் இது எவ்வாறு அமைஞ்சது என்றாக்கா இந்த நால்வரும் முதல் எந்த பதத்தை வைத்து பாடினார்களோ அதே வைத்து அமைக்கப்பட்டது. இப்போ உதாரணமாக கடல் போற்றி என்பதற்கு சோழ செய்த 2வது பாடல் முற்றல்லாமை ஈழ நாகமோடேனும் முளைக்கொம்பவை பூண்டு ஒற்றரோடு கலனா பலி சேர்ந்தது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கயல் கையால் தொழுதேத்த பற்றம் பூந்த பிரமாபுரம் ஏவிய பெம்மானிவன் அன்றே. இது கயல். அடுத்தது 2வது அடியிலே இருக்கிறது. குற்றாயினவாறு விலகையே கொடுமை பல செய்த நான் அறியேன் எச்சாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அடுத்தது பாதம் பதம் குறி வந்திருக்குது. பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியா ஆதன் பொரு ஆனேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதி உனக்கு ஆளாயி அல்லேன் எனலாமே. ஏன் அடுத்தது தாள். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க 8 முதல் எழுதியிருக்கிறது. எனவே இவ்வாறு அவர்கள் முதல் வைத்து அமைச்சரையே கொண்டு பாடல் அமைப்பட்ட என்பது முதல் கருத்து. இதுதான் முதன்மையான கருத்து. இதற்கு துணை கருத்து கூட உண்டு, துணைப்பொருள். என்னென்னா இந்த 4 பேருமே இந்த 4 பதத்தையும் அவர்களுடைய பாடல்களில் பல இடங்களில் உபயோகித்திருக்கிறார்கள் என்பது 2வது பொருள். இந்த மாதிரி கடல் பகுதி தாழ் பதம் என்பது ஒரு பொருள் குறித்த பல சொல் ஒரு பொருள் பொன்மொழி என்ற இலக்கணத்தில் கூறுவார்கள். வணக்கம். பாருங்க, ஆன்மீக உணர்வுக்கும் அருளுக்கும் அகவைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்ன அருமையாக இறைவனுடைய பதம் தாழ் அடி சொல் எப்படி அந்த திருமுறையின் அடிதொற்றி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு அருமையான விளக்க உரையே நம்ம கொடுத்துட்டார் இல்லைங்களா? நல்ல ஒரு விளக்க உரை கொடுத்தார் ஐயா அவர்கள். எந்த ஒரு முதுமையும் நம்மை நோக்கி வந்தாலும் நம் அகத்துக்குள் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வுக்கு எப்பொழுதும் வயதே கிடையாது என்பதை மிக அருமையாக எடுத்து காட்டினார் ஐயா திரு TN ராஜமாணிக்கம் அவர்கள். அவருடைய பேரன் இங்கே வந்திருக்கார், அவருடைய அன்பு பேரன். அவர் தான் என்னை தொடர்பு கொண்டு, அம்மா இது மாதிரி நாயன்மார் நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்களே, எங்கள் தாத்தா 85 வயது கடந்தவர், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்திலே மிகப்பெரிய பணியை 35-40 ஆண்டுகளுக்கு மேலே செய்தவர். அவருடைய திருமுறை கலாநிதி அறிவை இந்த உலகத்தில் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அருள் இருந்தால்தான் பெற முடியும். அப்படிப்பட்டவர் என்னுடைய தாத்தா. அவருக்கு இந்த அருமையான ஒரு விருதினை நம்மால் தர முடியும், அதற்கு அவர் பொருத்தமானவர் என்பதை நான் அறிவேன் என்று அவரே எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினார். தாத்தாவின் பெயர் சொல்லுவதற்கு ஒரு பேரன், ஆமாம் இல்லையா? பெயர் சொல்ல ஒரு பேரன் இல்லைங்களா? பேரன்ற சொல்லுக்கு பேரே அதான். ஆமாம், குடும்பத்தின் பண்பாட்டு சிகரங்களை
பெயர்த்து கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு தருபவன் பெயரன். அதுதான் ரொம்ப அழகாக அந்த குழந்தை சொல்லி நாங்கள் இதை ஏற்பாடு செய்தோம். இடையில் 3 தடைகள் வந்தது. என்ன தடை வந்தாலும் முத்தமிழுக்கு சொந்தக்காரரான ராஜமாணிக்கம் ஐயா சிறப்பிக்கப்படுவார் தம்பி, நீ கவலை கொள்ளாதே, தாத்தாவுக்கு பெரிய சிறப்பை நாங்கள் செய்வோம் என்று சொன்னேன். அந்த நல்ல நாள் இந்த இனிய நாள். நண்பர்களே, இன்றைக்கு தலைமை தாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள், சமீபத்தில் ஒரு 5 மாதங்கள் தான் எனக்கு அவர்கள் நட்பு பழக்கம். ஒரு 5 மாதத்திற்கு முன்னர் நான் அவர்கள் இதே பாரதிய வித்யாபவனில் விஜயலட்சுமி மாசிலாமணி அவருடைய நூல் வெளியீட்டு விழாவிலே டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வந்தார்கள். அப்போ அவர்களை பற்றிய தன்விவர குறிப்பை அந்த விழாவிலே படித்தார்கள். அதை கேட்டபோது எனக்கு 2 ஆச்சரியம். ஒன்று, இல்லத்து அரசிகளாக வாழக்கூடிய பெண்கள் சுய முன்னேற்றம் என்கிற ஒரு விடுதலையை தெரிந்து கொள்வார்களே, ஆனால் அந்த சுய முன்னேற்ற விடுதலைக்குள் எல்லா பெண்களும் வர வேண்டும் என்று குடும்ப பெண்கள் ஆசைப்படுவது தவறு அல்ல என்பதை எடுத்துக்காட்டிய ஒரு பெண்மணி ரேவதி ராதாகிருஷ்ணன். அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பூவையர் உலகம் என்று ஒரு அழகான அமைப்பை நடத்துகிறார்கள். இந்த பூவையர் உலகம் அவங்க கைவினை பொருள் எதை செய்யக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் அந்த கைவினை பொருள் என்ன என்பதை அந்த பூவையர் உலகம் வாட்ஸ்அப்பில் அவங்க தெரிவிக்கலாம். அதை தெரிவித்தாங்கன்னா அந்த கைவினை பொருளை பற்றிய ஒரு தன்விவர குறிப்பை தலைவர் என்ற முறையில் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பூவையர் உலகத்திலே அதை முன் குறித்து எழுதுகிறார்கள். ஒரு பெரிய ஆர்டிகளே எழுதுகிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 பெண்களுக்கு மேல் கைவினை பொருட்களை செய்து காலத்தை வீணாக்காமல் ஒரு வியாபார ரீதியான ஒரு தொழிலை வீட்டுக்குள் இருந்தே பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சுய முன்னேற்றத்தை கற்றுக் கொடுத்த தலைவர் டாக்டர் ரேவதி ராதா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க வாசிக்கக்கா. ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் இறைவன் ஒரு பெரிய தன்னிகர் இல்லாத ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அந்த ஆற்றல் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. முதலீடு எது தெரியுமா? அந்த பெண் கையில் இருக்கக்கூடிய கை வேலைப்பாட்டை செய்யக்கூடிய ஒரு கைப்பக்குவம். அந்த கைப்பக்குவம் தான் அந்த நிகழ்ச்சிக்கு முதலீடு, அந்த தொழிலுக்கு முதலீடு. அப்படிப்பட்ட பெண்களை கண்டுபிடிப்பது, சுய முன்னேற்றத்தை தரக்கூடிய பெண்களை கண்டுபிடிப்பது, நல்ல எழுத்தாளர்களை கண்டுபிடிப்பது, நல்ல பேச்சாளர்களை கண்டுபிடிப்பது, நல்ல படைப்பாற்றலுடைய பெண்ணை ஊக்கப்படுத்துவது, அவர்களை பற்றிய தன்விவர குறிப்பையெல்லாம் திருக்குறள் போல் 4 வரிகளில் கவிதை நடையில் அந்த பூவையர் உலகம் அந்த வெப்சைட்டில் அந்த குரூப்பில் போடுறாங்க. அதை படிச்சுட்டு மோட்டிவேட் ஆகக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட குடும்ப நல பெண்கள், இந்த குடும்ப பெண்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த பூவையர் உலகத்தை அருமையாக இந்த வாட்ஸ்அப்பில் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே அதில் உறுப்பினர் இருக்காங்க. என்னங்க, நான் 43 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேங்க. நான் 150 பேர் ஒரு குரூப்பில் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றிங்க அது. அவங்க மட்டும் விழாவுக்கு வந்தாலே போதும், வேறு யாருமே வேணாம் இல்லைங்களா? வேறு யாரும் அழைக்க வேண்டிய தேவையில்லை, அவர்கள் மட்டும் விழாவுக்கு வந்தால் போதும். அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இவர்கள் தலைமை தாங்குகிற நிகழ்ச்சிகள், பெண்ணிய நிகழ்ச்சிகள் எது இருந்தாலும் அந்த குரூப்பில் செய்தி கொடுக்குறாங்க. அந்த பெண்கள் அந்த நிகழ்வுக்கு வராங்க, வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இப்படி இல்லத்து அரசிகளை எல்லாம் வெறும் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களாக இல்லாமல் உண்மையிலே இல்லத்துக்கு அரசியாக அவர்களை மாற்றுகிறார்கள். யார் ஃபோனு? ஆஃப் பண்ணுங்க. உங்கள் ஃபோனா? சரி சரி, சும்மா சைலன்ஸில் வைங்க. ஓகே, பார்க்கலாங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்னிகர் இல்லாத பெண்ணிய தலைவரை நான் என்ன செய்தேன் என்றால், பாரதி கண்ட புதுமை பெண் இவர்கள்தான். இவர்களும் ஒரு அலுவலகம் கிடையாது, எந்த விதமான அதிகாரிகள் கிடையாது, இவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரிகள் யாரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அழகாக அந்த குரூப்லேயே அந்த பெண்ணிய சிந்தனையை அப்படியே அழகாக கொண்டு வந்து மிக அருமையாக உருவாக்கி, ஆச்சரியம் என்னென்னா 20க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் அந்த குழுவில் இருக்காங்க. இவர்களெல்லாம் சின்ன சின்ன பணிகளை செய்கிறவர்கள், சின்ன சின்ன பணிகள் இதை செய்யக்கூடியவர்கள். இந்த குழுவில் இருக்கவங்களுக்கெல்லாம் 2 கவலை கிடையாதான். ஒன்று, யார் நம்மை புறக்கணித்தாலும் பூவையர் உலகம் புறக்கணிக்காது.
என்கிற நம்பிக்கை இருக்குதான். ரெண்டாவது, தனிமையில் வாழ்கிற பெண்கள் நாங்கள் தனிமையில் இல்லை, பூவையர் உலகத்தில் இருக்கிறோம் என்கிறார்கள் என்ற இந்த 2 நம்பிக்கையை கொடுத்த இந்த அருமையான பெண்மணி டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்ணாக என் கண்ணுக்கு தெரிந்ததால் அவரை உடனடியாக பாரதியார் சங்கத்தின் துணைத் தலைவராக நான் அவர்களை நியமித்தேன். வந்து 3 மாதத்தில் பாரதியார் சங்க துணைத் தலைவரானவங்க அவங்க தான் முதல் பெண்மணி துணைத் தலைவரானாங்க. இப்போ இன்றைக்கு நம்முடைய விழா நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிற வகையில் அவர்கள் தலைமை உரையாற்ற வருகிறார்கள். அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு பன்னிசை கலை மாமணி என்று நாங்கள் போற்றுகிற டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மேடைக்கு வந்து அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கொஞ்சம் அம்மாட்ட ஓரமா வந்துருக்கீங்க. நீங்க இங்க போட்டோ எடுக்கிறது நீங்க வாங்க, நீங்க இருக்கணும் புகைப்படத்துல. நல்லா நெருங்கி வாங்க தம்பி. ஐயா பக்கத்துல இல்லைங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் தம்பி கொஞ்சம் இணைந்து நில்லுங்க. வாங்க வா. அப்பா எப்படி தகைசால் தலைமைக்கும் தலைவர்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் இங்கு உரையாற்ற வந்திருக்கும் செல்வன் அணைக்கும் ஓதுவார் அவர்களுக்கும் என்னுடைய இனிய தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தால் செய்த உதவி ஞாலத்தினும் மான பெரிது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அதன்போல் காலத்தால் செய்த உதவியாய் ராமசாமி ஐயா அவர்கள் நமக்கு இடமளித்து இந்த விழா சிறப்புற நடைபெற துணை நிற்பதை நாம் என்றுமே மறக்க முடியாது. உள்ளம் ஒரு கோவில், ஊனுடம்பு ஒரு ஆலயம் என்றார்கள். உள்ளம் கோவிலாக இருந்தபோதும் ஊனுடம்பு இல்லையேல் உள்ளம் எங்கு போகும் கோவில் கொள்ள? அதுபோல் ஆன்மீகமும் பக்தியும் நமக்குள் இருந்தாலும் அதை கொண்டு வந்து செலுத்த ஒரு இடம் வேண்டும், அமர்ந்து கேட்க ஒரு இடம் வேண்டும். அந்த செயற்கரிய செயலை செய்வர் பெரியார் என்றார்கள். அந்த செயற்கரிய செயலை செய்யும் ராமசாமி ஐயாவிற்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கிருஷ்ணா ஸ்வீட் முரளி ஐயா அவர்களை பற்றி நான் அம்மா சொன்ன மாதிரி சமீபத்தில் அம்மாவுடன் இணைந்த பிறகுதான் அவருடைய மற்ற சேவைகளை, இலக்கிய சேவை, பக்தி சேவை அனைத்தையும் நான் கேள்விப்படுகிறேன். அப்படி இருக்கும்போது அவர்களை சந்தித்த முதல் தடவை எனக்கு வந்த ஆச்சரியம் என்னவென்றால், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர் அவர் என்றுதான் எனக்கு தோன்றியது. பக்தியிலும் தமிழ் இலக்கியத்திலும் அவருடைய சேவை அரியது, மிகவும் அரியது, போற்றத்தக்கது. இங்கே சிவபுராணம், பெரிய புராணத்தில் நாயன்மார்களுடைய சிவத்தொண்டை பற்றி நம்ம பேசுறதுக்காக தான் கூடியிருக்கோம். அந்த சிவனடியார்களுக்கு உணவு அளிக்கிறதையும் உபசரிக்கிறதையுமே மகேஸ்வர பூஜை என்பார்கள். அந்த மகேஸ்வரி பூஜைக்கு நாம் இன்றைக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தோன்னா அதை பார்த்தாக்கா முரளி ஐயா அவர்கள்தான் அந்த மகேஸ்வர பூஜைக்கு உரியவர். அவரையும் அவர் உறவு சுரங்கத்தை 2014 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரை தமது தமிழ் இலக்கிய பக்தியையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து புரவலராக இதை பேணி கொண்டிருக்கும்போது
அவருக்கு நாம் எந்த அளவு மரியாதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அவரையும் மிகவும் வணக்கத்துடன் வணங்கி மகிழ்கிறேன். அடுத்ததாக தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதன் உனக்கு புகழ் இருக்கா, அந்த நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு செய். உனக்கு புகழ் வர முடியாதுன்னு தோணுச்சுன்னா அதை செய்ய வேண்டாம். அதுதான் தோன்றின் புகழோடு தோன்றுவர், அகுதிலா தோன்றலின் தோன்றாமை நன்றுனாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா நம்மளுடைய உலகநாயகி அம்மா, தமிழ் நாயகி அம்மான்னு அவங்கள சொல்லலாம். உலகநாயகி அம்மாங்கிறது அவங்க உலகம் பூரா சுற்றுவாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சு அவங்களுக்கு உலகநாயகி அம்மான்னு தான் பேர் வச்சுருக்காங்க. தமிழ் அறிஞர் இந்த அளவுக்கு உலகம் சுற்றுறது நான் அவங்கள தான் பார்த்துருக்கேன். பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு என்ன சொன்னாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கே இப்படிலாம் இருக்காங்க, பெண்கள் முனைந்தால் எந்த அளவுக்கும் போய் சேர்க்கலாம், எந்த அளவும் உயரத்தில் வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஈடுபாடே அவர்கள் மேலே வந்தது. ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுவாங்க. சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர். அவர் ராமனுடைய கதை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு ஓரத்தில் உட்காந்து அவர் கேட்டுட்டு தான் இருப்பார், எந்த இடத்துலையும் இல்லாமல் இருக்க மாட்டார்னு. அதை மாதிரி தமிழை பற்றி எங்கே பேசினாலும் அது பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் உட்காந்துருக்கவங்க நமது உலகநாயகி அம்மா. அவங்க ஆஞ்சநேயர் நெஞ்சை கிழித்து காமிச்சப்போ ஸ்ரீராமர் உருவம் தெரிஞ்சது மாதிரி உலகநாயகி அம்மா நெஞ்சை கிழித்தாக்க தமிழ் அன்னை தான் தெரிவா. அந்த அளவுக்கு தமிழில் ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்கள் வாயால் நான் என்னை வசிட்டர் முனிவர் வாயால் பிரம்ம ரிஷின்னு கேட்குற மாதிரி அவங்க என்னை புகழ்ந்து சொன்னது நான் பெரும் பாக்கியத்துக்கு உள்ளானேன். அந்த வகையில் அவருக்கு எனக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது அணை அவர்கள், செல்வன் அணை. இன்றைக்கி தமிழும் ஆன்மீகமும் இளைஞர்கள் மத்தியில் இல்லாமே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும், குறைஞ்சி போயிடுச்சுன்னு தான் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. இவர்களெல்லாம் விதிவிலக்கு. அந்த மாதிரி நேரத்தில் கணினியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படிக்கும் இந்த பையனுக்கும் தமிழ் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஆனாலும் அவர் இங்கு திருநீலநக்க நாயனாரை பற்றி பேச வந்திருப்பது மிகவும் சிறப்பு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஓதுவார் அவர்கள். திருநாவுக்கரசருக்கு 81 வயது, திருஞான சம்பந்தருக்கு 16 வயசு. ஆனால் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பல்லக்கு சுமந்து வந்தாராம். அதை தெரிஞ்சுக்கிட்ட திருஞான சம்பந்தர் கேட்டாராம், நீங்கள் எப்படி பல்லக்கு சுமந்து வரலான்னு. அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒன்றை சுமக்கலை, சைவத்தையும் தமிழையும் சுமந்து வந்தேன்னாராம். அந்த மாதிரி இந்த வயதிலும் தமிழை சுமந்து ஓதுவாராக இருந்து நம்மிடையே இன்னைக்கு உரையாற்றின ஓதுவாராகிய அவர்களையும் வணக்கத்துடன் வணங்கி மகிழ்கிறேன். நிலவு என்றும் ஒன்றுதான், விண்மீன்கள் இல்லாத வானம் வெறிச்சிடும். அதுபோல பேசுபவர்கள் ஒருவர்தான். ஆனால் ஆன்மீக பக்தர்கள் இல்லாமல் அந்த ஒரு அந்த இடமானது இருந்தால்தான் அது வெறிச்சோடிடும். என்ன வேணாலும் பேசலாம், காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆன்மீக பக்தர்கள் வேண்டும். அந்த அளவில் வந்திருக்கும் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி திருநீலநக்க நாயனார் பற்றி பேச போகிறாரு. அதனால் நாயன்மார் பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெரிய புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் படித்த அளவுக்கு, நான் புரிந்து கொண்ட அளவுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உலகத்தில் இந்தியாவை பூஜை அறைன்னுவாங்க. ஏன்னாக்க உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் ஆன்மீகம் மிகவும் தழைத்திருக்கிறது. இயற்கையான சூரியனும் சந்திரனும் 6 மணிக்கு சூரிய உதயமும் 6 மணிக்கு நிலவு உதயமும் ஆகிறது இந்தியாவில் மட்டும்தான். காலையில் 6 மணிக்கு விளக்கேற்றி வைப்போம், சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றி வைப்போம். உலகத்தின் எந்த மற்ற நாடுகளில் இந்த அளவு தட்பவெப்ப நிலை கிடையாது. பூஜைக்கு சிறந்த இடம். அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் ஆலயங்கள் மிகவும் அதிகம். தென்னாடுடைய சிவனே போற்றுகின்றார்கள். இங்கு தென்னாட்டில் தான் சிவாலயங்கள் மிக அதிகம். அதுக்கு காரணமாக சொல்லப்படுவதும் நம்ம தமிழர்னால என்ன, பக்தி, காதல், வீரம், இதுதான் தமிழர்களுக்கு தெரிஞ்ச கலை. அந்த பக்தி இங்கே இந்த அளவுக்கு தழைச்சதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா
தமிழர்கள் வீரமாக இருந்தது. சோழர்கள் காலத்தில் அவங்க எல்லா நாட்டுக்கும் படையெடுத்துட்டு போனாங்க. படையெடுத்து போன நாட்டிலலாம் அவங்க வெற்றி பெற்று தான் திரும்பினாங்க. அந்த வெற்றி பெற்று திரும்பும்போது அவங்க வெற்றிக்கான சின்னமெல்லாம் எதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் எழுப்பி இன்னைய வரை இருக்கிறத பார்த்தது கிடையாது நாம் யாருமே. ஆனால் வெற்றியின் பக்க விளைவாக சில உயிர்கள் பலியாகும். அதுக்கு இவங்க மனசாட்சி உள்ளவங்க. வெற்றிக்காக 1000 உயிர்களை மாய்த்தாலும் இவங்களெல்லாம் மனசாட்சி கட்டுப்பட்டவங்க. உடனே வந்து ஒரு சிவன் கோவில் அமைத்து அதற்குண்டான பரிகாரங்களை இவர்கள் தேடினார்கள். அதை மாதிரி தான் சோழ காலத்தில் தான் நிறைய சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. எப்பயுமே இந்தியாவில் பெருமளவில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தான் சிவாலயங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு சிவாலயங்கள் உள்ள இடம். அதே மாதிரி சோழ காலத்தில் தான் இந்த பெரிய புராணம் உருவாச்சு. சோழனான மன்னன் அனபாய சோழன் காலத்தில் இவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு சேக்கிழார். சேக்கிழார் என்பது அவருடைய குடிப்பெயர். அவர் வந்து குன்றத்தூரில் இருந்திருக்காரு. அவருடைய திறமையை கேள்விப்பட்ட அனபாய சோழன் என்ன பண்ணியிருக்கான், அவருக்கு கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, சீவக சிந்தாமணின்னு ஒரு காதல் காவியம் அதை படித்து அதை சமணர்கள் மூலயமா அதை கேட்டு ரொம்ப மயங்கி போய் நாட்டில் சிவ தொண்டையும் மறந்துட்டார், எந்த தொண்டையும் மறந்துட்டார். ஏன்னா அவருடைய காலத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திரன் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இங்கே எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது. அதனால் இவர் பாட்டுக்கு இவர் களியாட்டத்தில் தன்னுடைய மனதை செலுத்திட்டு இவர் பேசாமல் இருந்தார். இவர் பார்த்தார், இவர் என்ன சிவத்தொண்டையும் மறந்துட்டார், ஜனங்களுக்கு உடைய நல்ல செய்யறதும் மறந்துட்டாரு. நேராக அனபாய சோழன்ட்ட போகிறார். போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாமா, சீவக சிந்தாமணியை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் காதல் களியாட்டங்கள்ல இந்த மாதிரி அரசனுக்கு அறிவுரையும் சொல்ல முடியாது, அதிகாரத்துலேயும் சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணார், இவர் சொல்கிறார், அவருடைய பாஷையிலே திருப்பி சொல்லணுமேங்கிறதுக்காக, நெல் இருக்க நீங்கள் உமியை குத்தி சாப்பிட்றீங்க, மென்கரும்பு இருக்க வன்கரும்பை சாப்பிட்றீங்க, இருட்டில் வெளிச்சம் இருக்கும் நெருப்பு இருக்கும்போது நீங்கள் மின்மணி பூச்சியில் போய் இந்த மாதிரி குளிர் காஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, கறவை மாடு இருக்கும்போது மலட்டு மாடில் போய் பால் கறந்துட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு அவர் கேட்குறார். அதை மாதிரி தான் நீங்கள் சிவகதை இருக்கும்போது அவகதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, இது உங்களுக்கு தேவையா? அதனால் சிவகதைகளை முதல்ல வந்து கேட்க ஆரம்பிங்க. அப்போ இவர் சொல்கிற சீவக சிந்தாமணி மாதிரி அது இருக்குமா, அந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளாக இருக்குமா? ஏன் இல்லை? 63 நாயன்மார்களுடைய கதைங்களை கேட்டிங்கன்னா இதை விட அதெல்லாம் அந்த அளவுக்கு சுவையானதாக இருக்கும், பக்தி செறிவோடு இருக்கும். உலக நீதி, வணிகம், ஒரு அரசனுடைய இது எல்லாமே அந்த இதில் இருக்குது. 63 நாயன்மார்களும் யார் யாராக இருக்காங்க, பெரிய பேரரசரும் இருக்கார், குறுநில மன்னரும் இருக்கார், ஜாதி மத பேதமற்ற இந்த காலத்தில் ஜாதி உள்ள எல்லா சமயத்தை சாதியினரும் அதில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய இந்த கதைகளில் கேட்குறது சமண மதத்து. ஏன்னா அந்த காலத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சமணர்கள் இடைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ் சைவ மதத்தெல்லாம் இவங்க உள்ளே பூந்து அவங்க மனசுலெல்லாம் சமண சமயத்தை திணிச்சு அந்த ராஜாவெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க சமண சமயத்துக்கு. இது இவருக்கு ரொம்ப இந்த மாதிரி இருக்காரே, இவரை மாற்றி தான் ஆகணும். இதனால தான் 8000 ஒரு ஊரில் சொல்லுவாங்க, சமணர்கள் 8000 பேரை ஒரே நேரத்தில் கழுவியத்தினான் பாண்டிய மன்னன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவரும் சமண சமயத்தை தழுவிடுவாரே போகிறதுக்கு, இவருக்கு சைவத்தை நம்ம போதிக்கணுமே, எப்படி போதிக்கிறது புரியல. இவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நல்லதனமாக எடுத்து சொல்கிறார். அவரும் என்ன சொல்கிறாரு, அப்படியா அப்போ அந்த கதையெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இதே மாதிரி சுவையாக இருக்குமா? கட்டாயம் நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். ஏன்னாக்கா சிவாலயங்களில் 63 நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்கள பற்றின எல்லா கதையும் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தால் அவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து விடுவிச்சுட்டு நீங்கள் போய் இந்த கதைக்கு உண்டான கதாபாத்திரங்கள்லாம் எங்கே வாழ்ந்தாங்க, அவங்க வரலாறு என்ன, பக்தி என்னன்னு எழுதி எனக்கு கொடுங்க, நான் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் இந்த இதில் விடுபடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் பதவியை திறந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அரசு அமைப்பில் இருந்ததுனால இவருக்கு ஆவணங்கள்லாம் அரசு மூலியமாக கிடைக்கிது, கல்வெட்டு மூலியமாக கிடைக்கிது, அப்புறம் ஓலைகள் மூலியமாக கிடைக்கிது, செப்பேடு மூலியமாக கிடைக்கிது. ஏன்னா முதலமைச்சருங்கிறனால எந்த இடத்துல எங்கே போய் உதவி கேட்டாலும் அவங்க உடனே செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி போய் இவர் ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொருவரை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொண்டு, ஆனால் அறியறதுங்கிறது என்ன மாதிரி கதையாச்சு, இந்த நாயன்மார்கள் இருந்த கதை வந்து 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலும். ஆனால் இவர் வாழ்ந்தது 12ஆம் நூற்றாண்டில். அது இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதையெல்லாம் எப்படி கொண்டு போய் சேகரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் அதுக்காக பெரும்பாடுபட்டு மன்னனை திசை திரும்பினார் தான் மக்களும் திசை திரும்புவாங்க, இல்லைன்னா எல்லாருமே சமண சமயத்தை தழுவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தொண்டை மனசில் நினச்சி இவர் போய் ஊராக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிவனடியார்களை பற்றின ஒவ்வொரு கதையும் சேகரிக்கிறார். சேகரிக்கும்போது ஒவ்வொரு தளத்துக்கு போகும்போதும் அந்த தளம் 12ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்ததோ அதை மாதிரி அந்த பதியத்தில் அவர் இப்போ பதிவிடலை. 9ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கதைகளை எடுத்து பதிவிடுறார். என்னென்னா இன்றைக்கு இதை வந்து ஒரு வரலாற்று காப்பியம்னு தான் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் வந்தால் தமிழ் பெரும் காப்பியம், இது ஒரு வரலாற்று காப்பியம் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா இதில் நாயன்மார்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத வரலாறையும் இவர் சொல்கிறாரு. திருவிழிமேலைங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டங்கிறதுல அரசலாற்றின் வடகரையில் இருக்குது. அங்கே ஆரம்பித்து திருஞான சம்பந்தர் மதுரை வரையிலும் போய் அங்கே பதிகம் பாடுறத அவர் பதிகம் பாடின அந்த பதியங்களை எடுத்துக்கொண்டு இவர் அந்த தலங்கள் வழியாகவே போய் அவர் என்னென்ன பதிகம் எந்தெந்த தளத்தில் எப்படி எப்படி பாடினாருங்கிறத கண்டுபிடிச்சு பாடுறார். இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகையும் நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்டர் அந்தாதியும் தான் இதுக்கு மூல நூல்களாக இருந்தது. அதை வைத்து கண்டுபிடித்து தான் இவர் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்றார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரருடைய பதிகத்தை நம்ம படித்தா கூட அவர் எங்கே பிறந்தார், யாரோட இருந்தார், எப்படி வாழ்ந்தார் அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. ஆனால் இவர் வந்து அவரை பற்றி எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார், அவங்க கூட யார் யார் இருந்தாங்க, யார் எப்படி இருந்தாங்க, அவருடைய அம்மா அப்பா பேர் என்ன, தமைக்கை பேர் என்ன, அந்த ஊர் என்ன, காரைக்கால் அம்மையாரா அவங்க எந்த நேரத்தில் பேய் வடிவம் எடுத்தாங்க, அந்த பேய் வடிவம் எடுக்கும்போது எந்த திருவந்தாதி பாடினாங்க, அது எந்த பதியத்தோடு சம்பந்தப்படுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் மானசீகமாக அந்த காலத்துக்கே போய் வாழ்ந்து எந்த புதிய இடைச்சொற்களும் பண்ணாமல் அந்தந்த காலத்தினுடைய பதியங்களை அந்தந்த நாயன்மார்களோடு இணைத்து அவர் பாடி வச்சிருக்காரு. அந்த மாதிரி பாடும்போது அவர் அதை மட்டும் பாடவில்லை, உலகியலையும் பாடியிருக்கார். உலகியலில் பொதுவாக சமய நாயன்மார்கள் வந்து என்ன அவங்களுடைய குறியோ சரியை கிரியை யோகம் ஞானம் இதுக்கெல்லாம் உட்பட்டவர்கள் அவர்களுக்கு வேண்டியது பக்தி பண்பாடு வரலாறு அதையும் சேர்த்து எழுதியிருக்காரு. எதையும் தன்னுடைய இதில் ஆராய்ச்சியில் எதையுமே விட்டு வைக்கல. அது மட்டும் இல்லை, அங்கே நாயன்மார்கள்ங்க யார், ஒரு தண்ணி கொடுத்தது அப்பூதி அடிகள், தண்ணி பந்தல் வச்சுருந்தவங்க, ஒரு திருவோடு வச்சுருந்தவங்க, வண்ணார் இனமாக அவங்களுக்கு வந்து துணி துவைச்சி கொடுத்தவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் அவங்களுடைய திருக்கதை சுவைப்பட எழுதி நமக்கெல்லாம் இன்றைக்கி அவர் போய் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 21ஆம் நூற்றாண்டு இதுக்கு பின்னாடி 900 வருஷத்துக்கு அப்புறமும் நாம் வந்து இதெல்லாம் மறக்காமல் நம்ம இன்றைக்கும் ஞாபகம் வச்சிட்ருக்கோன்னா நம்மளுடைய மகேஸ்வரி பூஜை செய்கிற நம்மளுடைய தலைவர்களான பெரியோர்களும் இன்றைக்கும் ஆன்மீகத்தை உட்காந்து லயித்து கேட்குற இவர்களும் இதுக்கு பெரும்பாலும் இதுக்கு முக்கியமானது சொல்லணும், இவர் இந்த இதை எழுதும்போது முதலடி தெரியாமல் சிவபெருமானே உலகலாம் என்று ஆரம்பித்து திருஞான சம்பந்தம் தில்லைநாதனுக்கும் உரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து
வருஷம் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் முடிக்கிறாரு. சித்திரையில் ஆரம்பித்து சித்திரையிலே உலகலாம்னு முடிக்கிறார். உலகலாம்னு ஆரம்பித்து உலகலாம்னு முடிக்கிறாரு. அந்த மன்னனுக்கு அந்த நீதி கதையெல்லாம் படித்து காமிக்கிறார். மன்னன் மனம் திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதும் நம்மளுடைய இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த உலகநாயகி அம்மாவுக்கு என்னுடைய பெரும் வணக்கத்தை நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. என்னது இது? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன அருமையானது ஒரு பழமை உரை பாருங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு யாரையும் எடை போட்டுறாதீங்க இல்லையா? கல்லூரி பேராசிரியர் கூட வித்தவுட் ப்ரிப்ரேஷன் இப்படி பேச முடியாது. எங்கே தொடங்கி எங்கே முடிச்சாங்க பாருங்க. அதாவது நாயன்மார்க்குள்ளே நான் போல அணை பேச போகிறாரு. ஆனால் பெரிய புராணத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போ சேக்கிடார் ஆராய்ச்சி மையத்தில் உங்கள் உரை வைக்கலாமா? என்னங்க ஐயா? அருமை, ரொம்ப அருமை, அருமையானது உரை. யூடியூப்பில் வர இருக்குது, எல்லாரும் மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆக அவ்வளோ எளிமையாக யாரும் இல்லத்தரசிகளை எடை போட்டு விடாதீர்கள், அவர்களுக்குள்ளும் பெரிய புராண ஆராய்ச்சி இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எந்த பணியை செய்தாலும் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைவாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். ஒரு மீட்டிங்காக அழைச்சேன், பாரதியார் சங்க செயற்குழு கூட்டத்துக்கு அழைச்சேன். 10 பேருக்கு உணவு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாருக்கும் அன்றைக்கு பிற்பகல் உணவு கொடுத்தாங்க. பாரதியார் குழுவில் இணைந்து 3 மாதம் தான் ஆகுது. ஆனால் முதல் செயற்குழு கூட்டத்துக்கு 10 பேருக்கு உணவு அவர்களே சமைச்சு அவர்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது என்று கேட்டால், அன்னப்பாலிப்பு ஏன் அவங்களுக்கு பிடித்தது என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது. ஏன்னா உள்ள அனபாய சோழன் இருக்கான் இல்லையா? அதற்கு உள்ளுக்குள்ளே சேக்கிழார் பெருமான் இருக்கிறார். அதாவது தேஞ்சா போன்ற ஆராய்ச்சியாளர்கள் தான் சேக்கிழாருடைய குடிப்பிறப்பை பற்றி பேசினார்கள். அதனால் இன்றைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரேவதி ராதாகிருஷ்ணன் சேக்கிழார் என்பது குடிப்பிறப்பு என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு கீன் அப்சர்வேஷன் லிட்ரேச்சரை பற்றி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி ரேவதி அம்மா, ரொம்ப நல்லா பண்ணீங்க உங்கள் பணியை. அடுத்ததாக நாம் ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாங்கள் 2ஆம் மாடியில் இந்த சிற்றரங்கத்தில் யாரையெல்லாம் அறிமுகம் செய்கிறோமோ அவர்களெல்லாம் அடுத்தடுத்து பெரிய நிலை நோக்கி சென்றிருக்கிறார்கள். சென்ற செப்டம்பர் மாதம் ஒரு பெரும் பேராசிரியர் ஒருவர் என்னிடத்தில் வருத்தமாக சொன்னார், நான் பெரும் பெரும் பணிகளை செய்திருக்கிறேன் அம்மா, ஆனால் எனக்கு தரமான பாராட்டெல்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் செப்டம்பர் 11 நடத்துகிற சென்னை பாரதியார் சங்கத்தினுடைய விழாவிலே உங்களுக்கு நாங்கள் பாரதியார் விருது என்று ஒரு விருது கொடுக்கிறோம். அந்த விருதை முறையை நான் மாற்றி எப்படி அமைக்க வேண்டும் என்று நான் தான் முதலில் பாரதிய வித்யாபவனில் அந்த விருது முறையை மாற்றி அமைத்தேன். அந்த முறையைத்தான் உலக தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மாநாட்டிலேயே இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 நாட்கள் 12, 13 உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு நடந்தது. நான் நம்முடைய பாரதிய வித்யாபவனில் என்ன முறையை செய்தேனோ அதே முறையை பின்பற்றி திரு VRS சம்பத் அவர்கள் செய்தார். அதே மாதிரி செய்தார்கள். அந்த பேராசிரியருக்கு நாங்கள் பாரதியார் விருது கொடுத்தோம். அதாவது பேராளர்களெல்லாம் நிற்பார்கள், விருது பெறுகிறவரை ஒரு நாற்காலி போட்டு அந்த நாற்காலியில் அவரை உட்கார வைத்து அவருடைய தலை சிறந்த ஆளுமைகளை படித்து அதன் பின்பு அவரை நாற்காலியிலிருந்து அவரை அங்கே எழுப்பி அந்த எழுந்து நிற்க வைத்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து எல்லாம் செய்வோம். அதன் பிறகு நாற்காலி அங்கிருந்து எடுப்பார்கள். அவர் அதன் பிறகுதான் புகைப்பட காட்சிகளாக நிற்க வேண்டும். இதே மாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் 13 பேருக்கு திங்கக்கிழமை பண்ணாங்க. நான் தான் முதல் முறையாக அதை செய்தேன். இதை நான் எப்படி செஞ்சேன்னா கல்கத்தாவில் செஞ்சாங்க. கல்கத்தாவில் தமிழ் அறிஞர்கள் கல்கத்தா மாநகரம் கல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கத்துக்கு வந்த பொழுது கல்கத்தாவில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாராட்டை செய்தார்கள் கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில். அதை பார்த்து விட்டு வந்து நான் பாரதி வித்யாபவன் செய்தேன். என்னை பார்த்து நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தார்கள். ஆக நாம் நல்லதை செய்கிற போது எப்படி அது வழி வழியாக வருகிறது என்பதை எண்ணி பார்க்கலாம். அந்த வருத்தப்பட்ட பேராசிரியருக்கு நாங்கள் பாரதியார் விருது கொடுத்தோம். இந்த ஆண்டு செப்டம்பர் 11 பாரதியார் நிகழ்வை பாரதியார் சங்கம் இதே பாரதி வித்யாபவன் முதன்மை மெயின் ஹாலில் நடத்த போகிறோம். நீங்கள் எல்லாரும் வரலாம். காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. பாரதியார் சங்கம் 75ஆம் ஆண்டு விழாவை இந்த ஆண்டு கொண்டாடுகிறது.
இந்த 75ஆம் ஆண்டு விழா, நன்றி, இந்த 75ஆம் ஆண்டு விழா கல்கியால் தொடங்கப்பட்ட பாரதியார் சங்கம் இது. இந்த சங்கத்திற்கு 75ஆம் ஆண்டு விழா. சென்ற ஆண்டு நான் முதல் பெண் தலைவராக பாரதியார் சங்கத்திற்கு வந்தேன். 74 வருஷம் கழிச்சு, 73 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெண் தலைவராக முடிஞ்சது. அது வேறு விஷயம். 74ஆம் ஆண்டு நான் தலைவரானேன். இது 75ஆம் ஆண்டு. அந்த பேராசிரியருக்கு நாங்கள் பாராட்டு செய்தோம். இந்த செப்டம்பர் 11க்குள் அவர் 25 லட்சம் ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறார். நாங்கள் பாரதியார் விருது கொடுத்து இந்த செப்டம்பர் 11 வர இருக்கு, இப்போ தான் அடுத்த மாதம். இதுக்குள்ளே அவர் 25 லட்சம் பரிசு பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் தகைசால் விருதுகள் 3ஐ பெற்றுவிட்டார். ஆக பாரதியார் சங்கத்தில் நீங்கள் சிறப்பிக்கப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு முன்னால் பாரதிய வித்யாபவன் 2ஆம் மாடியில் பேசியிருக்கணும். அதற்கு முன் இதுதான் முன்னெடுப்பு. ஐயா சொன்னார் பெரிய கூட்டத்துக்கு அம்மா வரணும்னார். இதுதான் முன்னெடுப்பு. ஐயா அவருடைய வாய்ச்சொல் கண்டிப்பாக ஒரு பெரிய நிலைக்கு அம்மையார் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி நாம் அடுத்ததாக டிஎன் ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்களை சிறப்பு செய்ய இருக்கிறோம். பேராசிரியர் அர்ஜனாசிரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். டிஎன் ராஜமாணிக்கம் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு, அதை சொன்ன பிறகு பேராசிரியர் அவர்கள் உட்காருங்க ஐயா. பேராசிரியர் அவர்கள் நம்முடைய டிஎன் ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அதன் பிறகு நம்ம அவருக்கு பட்டயத்தை கொடுக்கலாம். டிஎன் ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்கள் திருவொற்றியூர் என்கிற ஒரு சிற்றூருக்குள் இருந்து பேரூருக்குள் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பணி செய்த ஒரு பெருந்தகை. இவர் செய்த பெருமைக்குரிய செயல், அரிய செயல் எதுவென்று கேட்டால், முறையாக பன்னிசையோடு திருமுறையை படித்தவர், பண் இசையோடு திருமுறையை படித்தவர், தமிழிசையால் நாளும் பாடுகிற ஞானசம்பந்தனை உள்வாங்கியவர், எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் நினைத்து நாவுக்கரசனுடைய தேவாரத்தை உலகம் முழுதும் பரப்பியவர். இவரிடத்தில் மிக மிக அதிகமாக மாணவ செல்வங்கள் படித்திருக்கிறார்கள். தேவார திருமுறை முறையாக படித்திருக்கிறார்கள். இந்த தேவார திருமுறை முறையாக படிப்பதற்கு 2 தேவை. ஒன்று நல்லாசிரியர் தேவை, இன்னொன்று வகுப்பறை தேவை. இந்த வகுப்பறைக்குள் நல்லாசிரியர் தேவை. ஆக அந்த 2ஐயும் அவர் மிக அருமையாக தான் வாழுகிற இல்லத்திலேயே அந்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு திருமுறை கல்வியை, திருமுறை பயிற்சியை தரக்கூடிய ஒரு மாபெரும் பெருந்தகை. இன்றைக்கு இறைவனுடைய திருத்தாள், இறைவனுடைய திருஅடி, இறைவனுடைய திருச்சொல் என்று எப்படி நம்மிடையே ஒரு 8 நிமிடம் அருமையான உரை நம்மிடையே ஓதுவார் அவர்கள் ஆற்றி மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் டிஎன் ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்களுக்கு இப்பொழுது நாம் பட்டயம் வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறோம். இப்பொழுது அந்த அரிய காட்சியை பார்க்கலாம். உறவு சுரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யாபவன் பெருமையோடு வழங்கும் தெய்வ தமிழ் விருது. 7 இசையாய் இசைப்பயனாய் அவனருளால் அவன் தாள் வணங்கி நாளும் சிவத்தொண்டு செய்து வரும் அருட்தொண்டர் ஐயத்திரு டிஎன் ராஜமாணிக்கம் ஓதுவார் அவர்களுக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவு சுரங்கம் பெருமை கொள்கின்றன. ஆகஸ்ட் 16, 2024 பாரதிய வித்யாபவன், மயிலை, சென்னை. ஐயா பொன்னாடி அணிங்க, ரேவதி அம்மா விருது ஓரமா எல்லாம் இணைந்து நில்லுங்கள், இணைந்து நில்லுங்கள். கை கீழே உங்க கை கீழே அப்படியே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள். இந்த தினமணியா கொஞ்சம் கீழே தினமணியில் தான் வரும். ஐயா அங்க பாருங்க ஐயா. நன்றி. அம்மா உட்காருங்க. நண்பர்களே, நேரம் சரியாக 7 மணி. நாம் நேர நிர்வாகத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு உடையவர்கள் என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாம் அந்த நேர நிர்வாகத்தோடு இதை நடத்துவதால் தான்
நாயன்மாருக்கு நாம் உலகம் முழுக்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பும் பெருமையும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓவியர் அமுதோன் போன்ற அற்புத படைப்பாளர்கள் இந்த அரங்கம் வந்திருப்பது நமக்கு மெத்த மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் கவிதைக்குள் ஓவியம் இரண்டையும் காட்டக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர். கவிஞர் சுரதா அவர்களை குறித்து ஒரு அற்புதமான நூற்றாண்டு கண்ட கவிஞர்கள் என்று ஒரு நூலை பழனிப்பா பிரதர்ஸ் மூலமாக ஐயா சமைத்தார். அந்த நூல் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நூல். அந்த நூலில் ஓவியர் அமுதோன் செய்த சிறப்புகள் பல்வேறு வகைப்பட்ட சிறப்புகள். ஒவ்வொரு கவிதைக்கும் அவர் தருகிற தகைசால் ஓவியங்கள், அந்த ஓவியத்தை சார்ந்த நற்றமிழ் கவிதைகள் என்று இப்படி ஓவியர் அமுதோன் என்று எங்களிடத்திலெல்லாம் அமுத தமிழ் கவிதை தரும் ஒரு மாமகன் எங்களோடு வாரம் வாரம் இந்த நிகழ்வுக்கு வருவது மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி, இப்பொழுது அடுத்ததாக செல்வன் கி அணை அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. முதுநிலை 1ஆம் ஆண்டு மாணவன், கணினி கல்வி, SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர், அங்கே தம்பி படிக்கிறார். மிகச்சிறந்த சிந்தனையாளர், பக்திமான், அவரை பார்த்தாலே தெரியும், சிறந்த பக்திமான். அவருக்கு சக்திமானாக இருப்பது சைவம். அவருக்கு மிகப்பெரிய தொண்டை ஆற்றி வருவது எது என்று கேட்டால் சைவமும் தமிழும். ஆக அணை அவர்களுக்கு சைவமும் தமிழும் 2 கண்களைப் போல. விரதம் மேற்கொள்ளாமல் எந்த பணியும் செய்ய மாட்டார். இங்கே கூட இந்த அரங்கத்துக்கு மாலை 4:30 மணிக்கு வந்தவர், அம்மா எனக்கு ஒரு தனிமையான இடம் 10 மணித்துளிகள் வேண்டும், நான் ஒரு தவப்பூசை செய்துவிட்டு தான் கூட்டத்திற்கு வருவேன் என்றார். அப்பொழுது நான் சொன்னேன், பாரதிய வித்யாபவனுக்குள் யாரும் இல்லையப்பா, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நானும் உமையம்மை, நீ இங்கேயே செய்யலாம் தவம் என்று சொன்னேன். காரணம் என் பெயர் உலகநாயகி என்பதால். செய்ப்பா என்று சொன்னேன். தம்பி அமைதியாக ஓரமாக உட்கார்ந்து ஒரு 15 மணித்துளிகள் அவர் ஒரு நித்திய யோக திருப்பூசையை செய்துவிட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குழந்தை. இது போன்ற ஒரு குழந்தைகள் நாம் வாழ்க்கையில் பார்க்கிற போது பிறவியே வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட பிறவி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது போன்ற பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த 43 ஆண்டுகால என் பொது வாழ்வில் நான் பார்த்த ஒரே ஒரு நற்றமிழ் கவிஞன் டாக்டர் வாசே குழந்தைசுவாமி மட்டும்தான். மீண்டும் பிறப்பேன் என்று ஒரு நூல் எழுதினார். அவருக்கு மட்டும்தான் பிறவி மீது அப்படிப்பட்ட ஒரு ஆசை, மானுட பிறவியின் மீது. ஏன் இவ்வளவு ஆசை? 15 ஆண்டுகள் வைஸ் சான்சலராக வாழ்ந்தார். பெரிய பெசன் நகர பெரிய இல்லத்தில் வாழ்ந்தார். மனைவியும் ஒரு பெரிய கல்வியாளர், ஒரு பல்வேறு வகைப்பட்ட பல்கலைக்கழகங்களில் பெரும்பணியில் இருந்தவர். மகன் ஒரு விஞ்ஞானி, மருமகள் சி சுப்பிரமணியம் அமைச்சர் அவருடைய பேத்தி. இப்படி வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு எதுக்குங்க மீண்டும் பிறப்பு என்று நான் கேட்டேன். மீண்டும் குலோத்துங்கன் ஆவதற்கு ஆசையினார். குலோத்துங்கன் என்பது அவருடைய கவிதை புனை பெயர், ஆக வேண்டும் என்ற ஆசையினார். அவருக்கு நாங்கள் ஒரு பெரிய கருத்தரங்கம் நடத்தினோம். அந்த கருத்தரங்கத்தில் முகிழ்த்த ஒரு அற்புதமான ஆய்வுதான் தமிழ் வளர்ச்சியில், தமிழ் வள மேம்பாட்டில் கவிஞர் குலோத்துங்கன், த என்ரிச்மெண்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு கவிஞர் VCK குழந்தைசுவாமி என்று ஒரு அற்புதமான ஆய்வேடு பல்கலைக்கழகத்துக்கு வந்தது, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு. அந்த ஆய்வேட்டை வணக்கத்திற்குரிய கலைமாமணி டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணி அதில் தான் அவங்க PhD முனைவர் பட்டம் பெற்றாங்க. வைஸ் சான்சலர் முனைவர் பட்டத்தெல்லாம் பார்ப்பார், ஆனால் அவங்களுக்கு வைஸ் சான்சலரே கைடாக இருந்தார். ஏன் தெரியுமா? ஒரு வைஸ் சான்சலரை பற்றி ஆய்வு என்பதால் அவரே கைடாக இருந்தார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வரும்போது தானே தெரியும். ஆக ஒரு வைஸ் சான்சலர் கைடாக இருக்கணும்னா எவ்வளோ டென்ஷனுங்க, என்ன ராகேஷ், எவ்வளோ டென்ஷன் இல்லையா? அதுவும் ஒரு PhD ஸ்காலரை பற்றி ஆய்வு. இப்படியெல்லாம் செய்த பெரும் பெரியோர்கள் கூடியிருக்கிற சபையில் கணினி கல்வியில் முதுகலை முதல் நிலை ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய அணை, செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் அணை. நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு ஏன் அணைன்னு பேர் வச்சாங்கன்னா, தமிழ் இலக்கியங்களை எல்லாம் அணை கட்டி உள்ளத்தில் வைப்பவர், அதனால் அணைன்னு பேர் வச்சாங்களோ? என் கற்பனை. அதனால் அணைன்னு பேர் வைத்திருக்கலாம் அல்லவா? அல்லது இலக்கியத்தின் மூலமாக தமிழ் இனத்தை அணைப்பவர் என்பதால் வைத்திருக்கலாமா?
அல்லது கல்வெட்டு முதல் கணினி வரை நாம் செய்த ஆய்வையெல்லாம் பிரித்து 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 தமிழிசை என்ற ஒரு அணைக்குள் அடக்கி வைப்பதற்காக அணை என்று பெயர் வைத்திருக்கலாமா என்று அவர் பெயரை பற்றியே இவ்வளோ பெரிய ஆய்வு இருக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செல்வன் அணை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். திருநீலநக்க நாயனாரை குறித்து பேச இருக்கிறார்கள். திருநீலநக்க நாயனார் அவர்தான் சமூக ஒருமைப்பாட்டினுடைய சின்னம் என்கிறார் சேக்கிழார். அவரை பற்றி மிக அற்புதமான உரை தர இருக்கிறார் நம்முடைய அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா டாக்டர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் குழந்தைக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யட்டும். ஏன் அவரை அழைக்கிறேன் என்றால், இதயகீதம் கரத்தில் பொன்னாடை அணிந்து கொண்டால் அத்தனை ஊடகத்திலும் வந்து விடுவார் அணை. ஐயா அப்பா கொஞ்சம் நன்றி. வாங்க தம்பி. நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். இப்பொழுது திருநீலநக்க நாயனாரை குறித்த அற்புத தகவல்களை அணைகட்டி சொல்ல வருகிறார் திரு செல்வன் அணை அவர்கள். மறையினார் மல்கு காழி தமிழ் ஞான சம்பந்தன் மண்ணும் நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி மேலாய்த்தர் பத்தும் முறையினால் ஏத்தவல்லார் இமையோரிலும் முந்துவரே. என்னுளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுளே நிற்கும் ஆதி காரணீஸ்வரப் பெருமானின் தன்னேரில்லா திருவருளை சிந்தித்து நாயினேற்கு பொற்பர் சிட்டருளே தர்மியாதினத்து 27வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னருளையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவங்களை தருளும் தர்மியாதினத்து 26வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னருளை சிந்தித்து தொடங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். பெரிய புராணம், திருத்தொண்ட புராணம். நாவலூராளி என்று ஒருவர், சுந்தரமூர்த்தி நாயனார், தான் திருத்தொண்ட தொகையை தொகுத்து கொடுத்தார் தொகை நூலாக. அதன் பின்பு வந்த நம்பியாண்டார் நம்பிகள் அதனை வகுத்து வகை நூலாக திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற பெயரிலே கொடுத்தார். அதனினும் பின்பு வந்த தெய்வச்சேக்கிழார் அதை விரித்து விரிநூலாக்கி நமக்கு கொடுத்தார். அதான் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான். தலபுராணத்தில் சொல்லும் போது தொகையா நாவலூராளி தொடுத்த திருத்தொண்ட பெருமை அதனை வகையால் விளங்க உயர் நம்பியாண்டார் வகுப்ப மற்ற அதனை தகையா அன்பின் விரித்து உலகோர் தம்மை அடிமை திறப்பாட்டி நுழையானிரை சேக்கிழான் ஒளிர்பொன் கமலத்தாள் பணிவாம் என்று தொகை வகை விரி என்று 3ஆக பிரித்தோம். நாம் அப்படி தொகை நூலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? தொகை நூலில் அது ஒரு குறிப்பிட்ட நாயனார் இருக்காங்கன்னா அவங்களோட பெயர் மட்டும் இருக்கும். காரிக்கும் அடியேன், காரி நாயனாரோட பெயர் மட்டும் கொல்லப்பெற்றது. இன்னும் கொஞ்சம் போனாங்க, நம்ம நீலநக்கரார் பார்த்தீங்கன்னா ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கருக்கு அடியேன், அவருடைய ஊரும் கொல்லப்பெற்றது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட செயலும் வர்ணிக்கப்பட்டிருக்கும். மறவாது கல்லெறிந்த சாக்கியனுக்கு அங்கே செயலும் கொல்லப்பெற்றது. தான் கொண்ட கொள்கை திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். அப்போ ஒரு சில செய்திகள் விட்டு இருக்கும், ஒரு சில செய்திகள் பேசியிருப்பார். அது இல்லாமல் வகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட திருவந்தாதி 11ஆம் திருமுறையில் ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட். அதில் நாயனாரோட பேர், ஒரு சில இடத்துல தாம் இருந்த குலம், தாம் செய்த திருத்தொண்டு, தாம் அடைந்த திருவடிப்பேர், இது எல்லாமே ஒரு பாட்டாக தொகுத்து கொடுத்தார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். பின்பு அந்த பெரிய புராணம் அதையும் விரித்து நன்றாக விரித்து நமக்கு ஒரு பெரிய ஒரு நூலாக பெரிய புராணத்தை கொடுத்தார். இப்போ அந்த வகையில் நீலநக்க நாயனார் அவருடைய புராணத்தை தொகை வகை விரி என்ற நிலையிலே தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகை என்ன சொல்லுது, மேற்படி வகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட திருவந்தாதி என்ன பேசுது, அதன் பின்பு விரிநூலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரிய புராணம் என்ன பேசுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கை
நீலனக்கற்கு அடியேன் என்பது தொகை நூல். இதில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது? நாயனாருடைய ஊர் முதல்ல ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கை, காவிரி நாடு. ஒளிபுணல், ஒளிக்கின்ற புனல் சூழ்ந்த காவிரி, அதெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய சாத்தமங்கை என்னும் ஊர் நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திலே காவிரி தென்கரை பகுதியைச் சேர்ந்தது. இது 81வது பாடல் பெற்ற தலம். அப்படி அந்த 81வது பாடல் பெற்ற தலம் ஒரே ஒரு பாட்டு இருக்கு. ஞானசம்பந்தர் பஞ்சமம் என்கிற பண்டில் பாடுறாரு. அந்த பண்ணை சார்ந்த அந்த ஊர் சாத்தமங்கை என்கின்ற ஊர். அதில் இருக்கக்கூடிய நீலநக்கன் என்கின்றவனுக்கு நான் அடிமை. நீலநக்கன் பெயர் வந்துட்டு நீலநக்கன் பெறப்படுது. ஊர் சாத்தமங்கை. நீலநக்கன் என்ற பெயருக்கு என்ன பொருள்? அது முதல்ல பார்க்கணும்னா பேர் இப்போ அம்மா என் பேருக்கு அவ்வளோ இது கொடுத்தாங்க. அப்போ நீலநக்கன் என்ற பெயருக்கு என்ன பொருள்? நக்கன் என்ற சொல்லுக்கு ஆடையற்றவன் என்று பொருள். ஆடையற்றவனை நக்கன் என்று சொல்வது பொதுவாக சமண குருமார்களை குறிப்பதுதான் இந்த நீலநக்கன் என்பது. நக்கன் என்ற பெயர் மன்னிக்கணும். ஆனா சிவபெருமானுக்கும் நக்கன் என்று ஒரு பெயர் உண்டு. நக்கன் நாமம் நமச்சிவாயவே சொல்றார் இல்லையா? அப்போ நக்கன் என்றால் என்ன? பௌதீக சரீரத்தை கடந்த ஒருவன். சைவ சித்தாந்தம் பேசும் காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் என்று உடல் பௌதிகத்தால் ஆனது. அப்போ இந்த பௌதிக பொருளன்றி திருவருளே உடையாக கொண்டிருக்கின்ற சிவபெருமான், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல், அவன் நக்கன் என்றால் ஆடையற்றவன், பௌதீக தத்துவங்கள் கடந்த நக்கன் அவன். அப்படி நீலநக்கன், நீலகண்டத்தை உடைய சிவபெருமான் என்று சிவபெருமானுடைய பெயரே நாயனாருக்கும் அமைந்தது, நீலநக்கன். அப்படி நீலநக்கருக்கு நான் அடியே. இப்ப அடுத்து வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தார். பூதி புயத்தார் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி ஊதித்துமிந்த மனைவியை நீப்ப உப்பால எல்லாம் பேதித்து எழுந்தனகான் என்று பிஞகன் காட்டும் அவன் நீதித்திகள் சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியனே. நீலநக்கன் என்னும் வேதியனே. வேதியர் குலத்தில் வந்தவர் முதற் செய்தி. அப்புறம் என்ன தெரியுது? பூதி புயத்தார் புயத்தில். பூதி என்றால் திருநீரு, மேலான செல்வம் என்ற அர்த்தம். பூதி புயத்தார் சிவபெருமான் தன்னுடைய புயங்களில், பூதி புயம் என்றால் தோள்கள், தோள்களில் திருநீர் தரித்திருக்கின்றார். சைவ சித்தாந்தம் பார்க்கும்போது பிரம்ம விஷ்ணுக்களை சங்காரம் செய்த திருநீற்றை தான் புயத்தில் தரித்தார் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். இறைவன் 16 இடத்துல திருநீர் பூசிக்கிறார்னா 16 இடத்தையும் தான் சங்காரம் செய்த சாம்பலை தான் பூசியிருக்கின்றார். அப்போ புயத்தில் இருக்கின்ற திருநீர் எனப்பட்டது பிரம்ம விஷ்ணுக்களை சங்காரம் செய்த திருநீர். அப்படி பூதி புயத்தார் புயத்தில், இந்த இடத்துல புயம் என்பது இடம், உடலில் ஒரு அங்கம். புயத்தில் சிலந்தி புகழும். சிலந்தி, விஷச்சிலந்தி ஒன்று படுது. பட்ட உடனே யாரு ஒருத்தங்க ஒரு செயல் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அஞ்சி ஊதி துமிந்த மனைவியை. சிவபெருமான் மேல அந்த சிலந்தி பட்டோன்னே எங்க சுவாமிக்கு அது தீங்குதல் ஏற்றிடுமோ என்று நினைத்து பயந்து போயிட்டு ஓடி விரவி போயிட்டு அந்த சிலந்தியை வந்துட்டு ஒரு செயல் ஒன்று செய்யறாங்க. அவங்க துமின்கின்றார், துமிந்தார் அப்படின்னு இருக்கு. வேகமாக ஊதுதல் என்பது அதற்கு தமிழ் சொல். இப்போ நம்ம பர்த்டே எல்லாம் கொண்டாடும் போது கேண்டில் வச்சு ஃபூ அப்படின்னு ஊதுவோம். அதுதான். அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா உண்டா, அது துமிதல் என்பது அதற்கு இது. அப்போ யதார்த்தமாக சுவாமியோட திருமேனியில வாய் நீரானது படுது. அதை இவர் அனுசிதம் என்கின்றார். யார்? நீலநக்க நாயனார் தன் மனைவி அஞ்சி பயந்து சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு தீங்கு வந்துடுமோ அப்படின்னு நினைத்து செய்யற அந்த செயலை அனுசிதம், இறைவனுக்கு ஏற்காத ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை தான் அந்த இடத்தை துறந்து விடுகின்றார். துறந்துட்டு தான் வீட்டுக்கு போயிடுறார். அதான் சொல்றார். அப்புறம் மனைவியை நீத்து விட்டார், துறந்து விட்டார், வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் தூங்குறார். நல்லா தூங்குறார், நிம்மதியான தூக்கம். ஏன்னா தான் செய்த செயலுக்கு யாதோ ஒரு குற்றமும் இல்லை தனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் செய்த நல்ல செயல் என்று உரைப்போடு இருந்தார். அதில் யாதொரு ஐயமும் தனக்கு இல்லை. தூங்கிடும் போது சிவபெருமான் கனவுல வரார். இப்பால எல்லாம் பேதித்து எழுந்தனகான் அப்படின்னார் சிவபெருமான் கனவுல வந்து. உன் மனைவி ஊதன இந்த இடத்தை தவிர பாக்கி எல்லாத்துலயும் எனக்கு கொப்பளம் வந்துருச்சுன்றார் சிவபெருமான். தன் திருமேனியை காட்டுகின்றார். உன் பெண்டாட்டி ஒன்று அந்த இடத்தை தவிர பாக்கி எல்லாருக்கும் கொப்பளம் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்ல போது தனக்கு ஒரு மகிழ்ச்சி. என் மனைவி செய்த அனுசிதத்தையும் இறைவன் அன்பாக ஏற்றுக்கொண்டானே. இது புராணத்தில் நம்ம விரிவா பார்க்க போறோம். பேதித்து எழுந்தனே கான் என்று காட்டும் அவன் நீதித்திகள் சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியன். இப்படி இது வகையின் உள்ள நமக்கு இப்படி எல்லாம் ஆன செய்தி வருது. இப்ப மேற்படி குலமானது பெறப்பெற்றது. தான் செய்த பரிசு என்ற சொல்லுக்கு 2-3 பொருள் இருக்குங்க தமிழ்ல. செயல்னு ஒரு பொருள், பெற்ற பலன் என்று ஒரு பொருள். அப்போ பெற்ற பலன் என்னது? சிவபெருமான் தன் கனவிலே தோன்றி திருமேனியை காட்டி அன்பை கொண்டார் என்பது அது செய்த பெற்ற பரிசு.
செய்த பரிசு என்பது மனைவியை துறந்தார் என்பதும் கொள்ளப்பெற்றது. அப்போ குலம், தான் செய்த பரிசு, பெற்ற பரிசு ஆக 3-4 செய்திகள் நமக்கு இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில கிடக்குது. இப்போ விரிநூலாகிய நம்மளுடைய பெரிய புராணத்துக்கு வருவோம். பெரிய புராணத்துல நாயனாரை பத்தி ரொம்ப விரிச்சு பேசுறாங்க. இந்த நம்மளுடைய திருத்தொண்டர் தொகையில சொன்ன ஊர், தம்முடைய குலம், தான் ஒழுகிய சீலம், தான் கொண்ட கொள்கை எல்லாத்தையும் 38 பாடல்கள்ல நம்மளுடைய தெய்வச்சேக்கிழார் அடக்கி பேசுறார். அப்போ அதுல குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம சேக்கிழார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறை வந்துட்டு ஃபாலோ பண்றார். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் என்பா திருவாசகம் எல்லாருக்கும் தெரியும். அதையே நம்மளுடைய சேக்கிழாரும் பின்பற்றுகின்றார். முதல்ல எடுத்தோன்னா எல்லா நாயக்கும் ஏது அவன் ஊர், அவர் வாழ்ந்த ஊர் என்ன அப்படின்னுவர். ஏது அவன் பேர், அவருடைய பேர் என்ன அப்படின்னுவர். பின்னாடி ஏது அவனை பாடும் பரிசு என்ற இடத்துல நாயனாருடைய புராணம் அத்தனையும் விரிவிப்பார். அப்படி நம்ம சேக்கிழார் வந்துட்டு முதல் 3 பாடல்கள்ல 1லிருந்து 3வது பாடல் வரைக்கும் 3 பாடல்ல அந்த சாத்தமன்கை என்கின்ற அந்த ஊருடைய வர்ணனை அத்தனையும் பேசுறாரு. அங்கிருந்த மக்கள் எல்லாம் யாரு, அது எப்பேற்பட்ட பதி, அந்த இடத்துல யாரெல்லாம் என்ன தொழிலெல்லாம் செய்யறாங்க, இயற்கை வளம் எப்படி இருந்தது என்று 1வது பாடலிலிருந்து 3வது பாடல் வரைக்கும் அந்த ஊருனுடைய வர்ணனை நமக்கு. பின்பு பெயர், நீலநக்கரோட பெயர் என்ன, அவர் எந்த குலத்தை சார்ந்தவர் என்பதை 4வது பாடல் ஒரு பாடல்ல சொல்றார். அடுத்து பரிசு என்று விடும்போது 2 பகுதியாக நம்ம நீலநக்க நாயனாருடைய புராணத்தை பிரிக்கலாம். அது உரையாசிரியர் CKCஐயார் சொல்லும்போது அருளுடைமை அன்புடைமைன்னு 2 வகையாக பிரிக்கின்றார்கள். அருளுடைமை என்பது இந்த மனைவியை துறந்தார் அல்லவா, அச்செயலை சிரிப்ப பிறாரும், பிற்கால இந்த அன்புடைமை என்பது ஞான சம்பந்தரோட தொடர்பு வகையிலே இருந்தது என்ற வகையிலே அருளுடைமை அன்புடைமை என பிரித்து 5வது பாடலிலிருந்து 21வது பாடல் வரைக்கும் அவருடைய அருளுடைமை, 22லிருந்து 27 வரைக்கும் அன்புடைமை என்று பிரித்து 38 பாடல்களாக தெய்வச்சேக்கிழார் இதை நமக்கு கொடுக்கிறார். இப்போ நேரடியா நம்ம நூலுக்குள்ள போனோம்னா திருச்சிற்றம்பலம். பூத்த பங்கைய பொகுட்டின் மேல் பொருகழல் நுகடும் காய்த்த செந்நெல்லின் காடு சூழ் காவிரி நாட்டு சாத்த மங்கை என்று உலகலாம் புகழ்வரும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி வனப்பு. மறைவர் வாழ்கின்ற வனப்பு, மறை அதாவது மறை கற்ற வேதியர்கள் வாழ்கின்ற வனப்பு. அங்க இருக்கிற அந்த நீர்வளத்தை எல்லாம் சொல்கின்றார். பூத்த பங்கைய பொகுட்டின் மேல் பொருகயல் உகழும். தாமரை பூல கெண்டை மீனானது சண்டை போட்டுட்டு இருக்குமா. அப்ப எவ்வளவு பெரிய தாமரைப்பூ, தாமரைப்பூல கெண்டை மீன் சண்டை போட்டு துள்ளி விளையாடுதுன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய தாமரையாக இருக்கும், அது இருந்த ஆறு எவ்வளவு பெரிய காவிரியாக இருக்கும். அப்ப அந்த நீர்வளத்தை அத்தனை வகுத்து கொடுக்கின்றார் முதல் பாட்டுல. காவிரி நாட்டு சாத்தமங்கை என்னும் உலகலாம் புகழ் வரும். காவிரி நாடு சோழ நாடு, சோழ நாட்டுல சாத்தமங்கை என்கின்ற ஊர், அதுல மறையவர் முதற்பதி வனப்பு, வேதியர்கள் எல்லாம் அங்கே நிற்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் 2வது பாடல்ல நன்மை சாலும் அப்படிடை நறுநுதல் மடவார் மென்மலர்த்தடம் படியே மற்றவருடன் விரவி அன்னம் ஒந்துரையாடுவ பாடுவ சாமம் பன்மறை கிடையுடன் பயிற்றுவ பல்பூவை. இந்த இடத்துல அந்த ஊருடைய மலிந்த வளமும் மறையவர் கல்வியும் இந்த இடத்துல நமக்கு சிறப்பித்து பேசுகின்றார். நன்மை சாலும் அப்பதிடை நறுநுதல் மடவார் மென்மலர்த்தடம் படிய. அங்க இருக்கின்ற அந்த பெண்கள் எல்லாம் காவிரியோட அந்த வாய்க்கரையில நின்று குளிக்கிறாங்க. அதோடு சேர்த்து அன்னப்பறவையும் குளிக்கின்றது. சரி, அப்ப அன்னப்பறவை அவர்களோடு சேர்த்து கொடுக்கின்றது. மற்றொரு பறவைன்னு சொல்றார், பூவை அப்படிங்கிற ஒரு பறவை. இப்ப இருக்கிற மைனான்னு ஒரு பறவை இருக்கே, கருப்பு மஞ்சளுமா சேர்ந்து இருக்கும். அது என்ன பண்ணுதான், அது மறைபொருள் சொல்கின்றது. இது நம்மளுடைய வீழ்மயில தேவாரத்துல கூட சொல்லுவாரு, பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாடும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழிற்கில்லை வேதங்கள் பொருட்சொல்லும் மிழலையாமே. பல இடத்துல வருது. அப்போ வேதங்கள் பொருட்சொல்லுது. இந்த இடத்துல ஒந்துரை ஆடுவ, அன்னமானது நீர்நிலையில் நின்று பெண்களோடு சேர்ந்து ஆடுகின்றது, நீராடுகின்றது. பாடுவ சாமம் பன்மறை கிடையுடன் பயிற்றுவ பலபூவை. கிடை என்ற சொல்லு இது பலருக்கும் தெரியாத ஒரு வார்த்தை. பாடசாலைன்னு இப்ப வச்சிருக்கோம் இல்லையா, மறை பயிலும் இடம், அதற்குரிய தமிழ் சொல் கிடைகள் என்பது. கிடை என்பது பாடசாலைக்குரிய தமிழ் சொல். இது நம்ம பெரிய புராணத்துல கிடைக்கு. பன்மறை கிடையுடன், பன்மறைனா அது ஒரு வேதம் மட்டும் கிடையாது, சதுர்வேதிகளும் நின்று வேதபாராயணம் செய்து வேதம் பயிலக்கூடிய இடமானது கிடை என்று பெயர். அப்படி கிடையுடன் பயிற்றுவ பலபூவை. அங்கே
அங்கே நம்மளுடைய பூவையானது இருந்து, பூவை என்கின்ற அந்த பறவை எப்படி இந்த மாணாக்கருக்கெல்லாம் பண்டிதர்கள் வேதத்தை சொல்லிக் கொடுக்கும் போது இதுவும் சேர்த்து அந்த மறைகளை பயில்கிறது. அப்போ மறையவர் கல்வியும் அந்த இடத்திலே சிறந்து விளங்கியது என்பதையும் கண்டு அடுத்த பாட்டில் ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரியென விளங்கும் வளர்க்கும் மக்காப்பில் எய்ந்த 3 தீ வளர்த்த இருபிறப்பாளர் நீத்தனல் அறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை வாய்த்த கற்புடன் 4 என வளர்ப்பார் கண்மடவார். ஆய்ந்த மெய்ப்பொருள் நீர் என தெளிந்தவர்கள், அந்த இருக்கின்ற மறைப்பொருள் இருக்கின்ற பிராமணர்கள் சைவ தீட்சை பெற்றவர்கள் என்பது இந்த இடத்துல ஸ்தாபனம் செய்யப்பட்டது. ஏன்னா மறையவர்கள் பொதுவான கூட்டம்தான், அதிலே திருநீர் அணிபவர்கள் என்பது வேற. சமய தீட்சை விசேஷ தீட்சை எல்லாம் பெற்றால்தான் திருநீர் அணியும், மற்றவர்கள் வெறும் நீர் தான் அணிய முடியும். சமய தீட்சைக்குரியவருக்கு தான் அபிமந்திரித்து நீர்பூசம் வழக்கம் இருக்கிறது. அப்போ ஆய்ந்த மெய்ப்பொருள் நீர் என வளர்க்கும் அக்காப்பில் பலரும் சிவதீக்கை பெற்று சைவர்களாக விளங்கினார்கள். காப்பில் எய்ந்த 3 தீ வளர்த்தவர்கள். 3 தீ பிராமணர்களுக்குடைய சடங்கு. இந்த 3 தீ என்பது ஆகவனீயம், தட்சிணாக்னியம், கார்கபத்தியம் என்பது அந்த 3 தீ. அதை தினந்தோறும் தான் அகுர்பாகம் கொடுத்து வளர்த்து செய்வார்கள் என்பது அவர்களுடைய கடமாக நித்தியகர்ம அனுஷ்டானத்தில் அவங்களுக்கு ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 தீ வளர்க்கும் மறையவர்கள் சார்ந்திருக்கும் இடம். அப்புறம் இருபிறப்பாளர்கள், வேதியர்களை 2 பிறப்புடையவர்கள் அப்படின்றாங்க. இது அவங்களோட சாத்திரத்தின்படி பார்த்தாலே யஜ்ஞோபவீத சடங்குக்கு முன்பு என்பது வெறும் பிறப்பு என்றும், யஜ்ஞோபவீதம் தரித்து தான் அனுஷ்டானங்களை பின்பற்றும் போது அது அருட்பிறப்பு என்று தான் பிரிப்பார்கள். அப்படி இருபிறப்பாளர்கள் பிராமணர்கள் என்று இந்த இடத்துல குறிப்பிட்டு வாய்த்த கற்புடன் 4 என வளர்ப்பர் கண்மடவார். அருமையான வரி. அந்த அந்தணர்கள் 3 தீயை வளர்க்கிறாங்க. இந்த 3 தீயோடு சேர்த்து அந்த இருக்கின்ற அந்த பெண்கள் 4ஆவதாக ஒரு தீயை வளர்க்கின்றார்கள். என்னது? கற்பு எனும் தீ. இது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல பலவாக பேசப்படுது. நலவெண்பால தமயந்தி என்பவள் அந்த அசுரனை வந்துட்டு கற்பு தீயால் எரித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல கண்ணகி மதுரையை எரிக்கும்போது தன் கற்பு தீயால் தான் எரித்தார். அப்படி கம்பராமாயணத்தை கூட சீதை வந்துட்டு இலங்கை கற்பு தீயால் எரிக்கின்றார் அப்படி என்று சொல்லி அந்த வகையில கற்பு எனப்படும் தீ, அதுக்கு உமை சொல்வது நம் இலக்கியத்தில் வழக்கம். அப்போ அந்த 3 தீயோடு சேர்த்து அங்கே இருக்கின்ற மறைப்பெண்கள் கற்பையும் 4வது தீயாக வளர்த்தார்கள் என்பது 3வது பாடல்ல. இப்போ 3 பாடல்ல சாத்தமங்கையோட இலக்கணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க. மலிந்த வளம், 2வது மறையவர் கல்வி, 3வது மாக்கள் ஒழுக்கம். இப்படி 3ஐயும் இந்த 3 பாடல்களில் சொல்லிட்டு அந்த ஊரானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சிந்திச்சோம். இப்போ அடுத்து நாயனாருடைய திருநாமமும் நாயனாருடைய சீலமும். சீலம் முய்த்த திருமறையோர் செழுமூதூர் ஞாலம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நலத்தார் ஆலம் வைத்த கண்டத்தவர் தொண்டராமன்பர் நீல நக்கனார் என்பவர் நிகழ்ந்துளரானார். சீலம் முய்த்த திருமறையோர், நல்ல ஒழுக்கத்தை சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த திருமறை வனப்பிலே அந்த மூதூர், பழமையான ஊர் சாத்தமங்கை அப்படின்ற, தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னு திருவாசத்தில் வரும், பழமையான ஊர். அப்படி அந்த சாத்தமங்கையில சீலம் நல்ல ஒழுக்கத்தை இருக்கக்கூடிய அந்த வனப்பிலே ஞானம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நலத்தார், நான்மறைகள் சொல்லும் செம்பொருள் என்ன என்பதை தான் தெளிந்திருந்தார். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ வேத உள்ளுரை பொருளாவன என்ன என்பதை தான் தெளிந்திருந்தார் என்பதும், அவர் ஆழம் வைத்த கண்டத்தார் தொண்டராம் அன்பர். எவனொருவன் தன் கண்டத்திலே விஷத்தை வைத்திருக்கின்றானோ அவனுக்கு தொண்டராம் அன்பர். இந்த இடத்துல 2 பொருத்தம் பார்க்கணும். நீலநக்கருக்கு பொருள் சொன்னேன். அந்த இடத்துல நீல நிறமுடைய கண்டத்தை உடைய ஆடையற்ற சிவபெருமான் அப்படின்னு. இந்த இடத்துல ஆழம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம். அப்போ சேக்கிழாரும் பொருத்தி காட்டுறார். அந்த இடத்துல சிவபெருமானும் விஷத்தை வைத்திருக்கின்றார். அதே பெயர் நீலநக்கன் என்னும் நாயனாருக்கும் அமைந்தது என்று காட்டி அவர் நீலநக்க நாயனார் என்பவர் இருக்கின்றார் என்று சொல்லி அடுத்த பாட்டிலே வேத உள்ளுரை பொருள் ஆவன விரிபுணல் வேணி நாதர்தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் இவை 2ம் செய்கருத்து உடையார். வேத உள்ளுரை பொருளாவன விரிபுணர்வேணி நாதர்தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து அர்ச்சித்தல். சிவபெருமானையும் சிவன் அடியார்களையும் வழிபடுவதுதான் வேதத்தினுடைய உள்ளுரை பொருள். இது சண்டீச நாயனார் புராணத்துல வேதப்பயனாம் சைவமும் போல் அப்படின்னு. வேதம் என்பது பொதுங்க, ஆகமம் தான் சிறப்பு. வேதத்துக்கிட்ட போயிட்டு நீங்க எது கடவுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுன்னு தான் சொல்லும். தத்துன்னு முடிச்சிடும். அது தத்து என்றால் அதுன்னு அர்த்தம்.
அதனால தான் பல காயத்ரியில் வரும்போது தத்புருஷம் அப்படின்னு வருவாங்க. வேதத்திலே தத் என்று குறிப்பிடப்பட்ட பொருள் ஏதோ அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் தத்புருடன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தத்து அதோட முடிச்சிடும். அதை சிறப்பித்து இந்த அது எது என்று குறிப்பிடுதான் நம்முடைய சிவாகமங்கள். அப்போ வேத உள்ளுரை பொருளாவன என்ன, வேதத்தில் காட்ட மெய்நெறி என்ன என்பதை காட்டுவது என்னன்னா விரிபுணல்வேணி நாதரையும் அடியாரையும் அர்ச்சித்தல். நம்மளுடைய சிவஞான போதத்து 12ஆம் சூத்திரம் சொல்லுவார், செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென கொள்ளுமே என்பது 12ஆம் சூத்திரம். பயணியல்ல வச்சாங்க. பயணியல் 12ஆம் சூத்திரம் பயணியல் தான். அப்போ பயணியல்னு வைக்கும்போது என்ன, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா பயன் என்ன, அந்நியமின்றி அரண்களை செல்லுதல் 8ஆம் சூத்திரம். அப்ப 8ஆம் சூத்திரத்துல சொன்னவனுக்கு அந்த அந்நியமின்றி அரண்கள் முக்தி பேர் வேணும்னா என்ன பண்ணணும், மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் என்று தொழுதல் வேண்டும். அடியார் வழிபாடும் அரண் வழிபாடும் கட்டாயமாக விதிக்கப்பட்டிருக்கு நமக்கு. இதுக்கு குரு லிங்க சங்கம வழிபாடு என்று பெயர். சைவ சீலத்தவருக்கு தெரியும். குரு லிங்கம் சங்கமாகிய மூன்றையும் ஒருங்கே வழிபடுதல். இந்த 63 நாயன்மார்கள்ல வெளிப்படையா பிரதிபலித்து காட்டுற நீலநக்க நாயனார் புராணம் மட்டும்தான். குருலிங்க சங்கமம் மூன்றையுமே ஒரு வழிபட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப தெளிவான குறிப்பு சேர்க்கிறார் சொல்றார். CKCயாவும் அதே தன்னுடைய உரையில் அது குறிப்பிடுறார், முன்னுரையிலே குறிப்பிடுறார். குருலிங்க சங்கம வழிபாடு மூன்றையும் தெளிவுறச் செய்து சிவனடி சென்றவர் நீலநக்கர் அப்படின்னு. அப்போ வேத உள்ளுரை பொருள் ஆவண என்ன, வேதப்பயனாம் சைவம். சைவாகமத்திலே என்ன குறிப்பிடப்பட்டது, அடியாரையும் அரணையும் ஒரு சேர கண்டு. அது மாபாடியத்தில் சொல்லும் போது 10 அடி வேடத்தையும் பரமேஸ்வரனையும் சிவாலயங்களையும் பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபடுக, சிவஞான மாபாடியம். அப்படி குருலிங்க சங்கம வழிபாடை ஒரு சேர கைவர பெற்றவர் நம்முடைய நீலநக்க நாயனார். இவை இரண்டையும் செய்கருத்துடையா. 2 தான் சொன்னாங்க. குரு எங்க போச்சு கேள்வி வரணுமே, அது பின்னாடி தான். அதான் பெற்ற பரிசுல அதை பற்றி நம்மளுடைய சேக்கிழார் சிந்திக்கிறார். குரு லிங்கம் சங்கமம்னு, சங்கமம் என்பது சிவனடியார்கள், லிங்கம் என்பது சிவபெருமான். இது இரண்டுமே செய்கருத்துடையார் தான் சொல்றார். குரு எங்க போனார் அப்படின்னு கேட்டா அதுதான் அந்த பின்னாடி வருகின்ற பெற்ற பரிசுல நம்முடைய தெய்வ சேக்கிழார் விரித்து பேசுகின்றார். அது பின்பு சிந்திப்போம். அடுத்து 6வது பாட்டில் பார்க்கும்போது, மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்து எழும் நியமம் செய்து அத்தர் அன்பருக்கு அமுது வைப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். மெய்த்த ஆகம வழிப்படி பூசை செய்தார். இதுதான் வேதம் என்பது பொது, ஆகமம் என்பது சிறப்புன்னு சொன்னேன். இப்ப இவர் சுத்தாத்வீத சைவ சித்தாந்தர் என்பது இந்த இடத்துல கிடைக்குது. ஏன்னா ஆகமம் மட்டும்தான் பதிபசுபாச இலக்கணங்களை பேசுது. அப்போ மெய்த்த ஆகம விதிபடி தான் பூசை செய்தார் என்பது ஆன்மார்த்த பூசை, உடையவர் பூசை நம்மளுடைய வழக்கத்தில் சொல்லுவாங்க. அந்த உடையவர் பூசையை கொண்டவராக இருப்பவர் நம்மளுடைய நீலநக்க நாயனார். அவர் ஆகம விதிப்படி நித்தியலும் சிவபூசை செய்தார். நியமம் செய்து அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலாம் எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். சிவபூசையோடு நின்று விடாமல் நாடி வரும் அடியார்களுக்கு அமுது செய்விப்பது முதலாக. அப்போ முதல் கடன் என்பது அடியார்களுக்கு அமுது செய்விப்பல். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்விப்பது என்பது பெரிய புராணம். அப்போ அடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்வது என்பதுதான் முதற்படன். அதற்கப்புறம் என்ன, அவர் நாடியதை கொடுப்பது. அதுதான் எத்திரத்தன பணிகளும் செய்தார். அமுது செய்விப்பது முதலாக கொண்டு பழைய பணிகளை செய்து முடித்தார் அவர் என்பது இந்த கருத்து. இப்போ ஒரு 3 பார்த்தோமா, 4, 5, 6. அப்போ இதுல என்னெல்லாம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, முதல் அந்த 5வது பாட்டுல தான் தெளிந்து கருத்து கொண்ட கொள்கை என்ன, இரண்டுமே செய்து கருத்துடையார். அப்போ குருலிங்க சங்கம வழிபாட்டை தான் தெளிவுற நோக்கி அதை கருத்து கொண்டு இந்த கொள்கையை நாம் செய்வோம் என்று சொல்லி நாயனாருடைய கொள்கை என்ன, குருலிங்க சங்கம வழிபாடு. அது மேற்படி 6வது பாட்டில் பார்க்கும்போது தான் குறித்திருந்த கொள்கையின் வழி ஒழுகுதல், சிவபூசை செய்வதும் வந்திருந்த அடியாருக்கு அமுது செய்விப்பதுமாக கொள்கையின்படி ஒழுகுதலுமாக சொன்னார். இப்ப அடுத்த பாட்டில் என்ன சொல்றார், கொள்கையின்படி ஒழுகுதலின் வழி வந்த பயன் என்ன, தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு தான் அண்டவும் ஆளவும் வைப்பர். அப்போ குறித்திருந்த கொள்கை அதை குறிப்பிட்டு தான் ஒழுகி கொண்டே வரார். அந்த சீலத்தில் வந்தபோது ஒரு நிறை நாள் நிரம்ப சிவபெருமான் திருவருளானது பற்றுது. அந்த ஒரு நாள் எது, ஒரு திருவாதிரை திருநாள். எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அம்மா கூட சொன்னாங்க, திருவாதிரையில் தான் தொடங்கினாங்க. ஞானசம்பந்தர் பிறக்கும் போதே திருவாதிரை நாள் திசை விளங்க அவதரித்தார் சொல்றாங்க. அப்போ திருவாதிரை திருநாளான நெருங்கிட்டு அப்ப என்ன பண்றார், ஆய செய்கையில் அமரும் நாள் ஆதிரை நாளில் மேய பூசனை நியதியை விதியினால் முடித்து
தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்திட நயந்தார். இந்த ஆதிரை நாள்னு சொல்லும்போது நரசிங்க முனையர்வர்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இந்த குறிப்பிட்ட அந்த திருவாதிரை நாளில் தான் அடியார்களுக்கு பொன் வழங்கி வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அது ஆதிரை நாள் ஒப்பானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்றாரு. சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்கும் உகந்த நாள் திருவாதிரை திருநாள். அந்த திருவாதிரை நாளில் தான் நித்தியபடி செய்யக்கூடிய சிவபூசை முடித்து கொண்டு அயவந்திமேய நாயனார் அப்படின்றாங்க. சாத்தமங்கை என்பது ஊர். ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பேர் அயவந்தீச்சரம் என்பது. என்ன அயவந்தி அயவந்தி அப்படின்னு கேட்டால் அயன் வந்தித்த தலம் என்பதால் அயவந்தீச்சரம். அயன் என்பது பிரமன். அந்த ஊர் சுவாமி பேரே பிரம்மபுரேஸ்வரர் தான். அப்போ அயன் வந்தித்து பேறு பெற்றான், அயன் வணங்கி பேறு பெற்ற தலத்தின் அதனால் அயவந்தீச்சரம் என்பது அருமையான தமிழ் பேர். அது அயவந்தீச்சரம். கல்வெட்டிலும் அயவந்தின்னு தான் இருக்கு. அப்போ இந்த நித்திய சிவபூசை முடித்துட்டு பரார்த்த பூசைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சிவாலய தரிசனம் என்ற இப்போ கூட நம்ம ஜபம் எல்லாம் முடிச்சோம்னா நித்தியபடி சிவாலய தரிசனம் பண்ணணும் என்பது சைவர்களுக்கு விதியாக இருக்கு. தீட்சை பெற்ற சைவர்கள் 2 வேளை சிவதரிசனம் பண்ணணும். எப்பெல்லாம் ஜபம் முடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் சிவதரிசனம் பண்ணியிருக்கணும் என்று சைவாகம விதி. அப்படி இவர் நித்திய பூசை ஆகிய ஆன்மார்த்த பூசையை முடிக்கிறார். முடித்த பிறகு என்ன பண்றார்? நேரடியாக அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்திட விரும்பினார். அயவந்தியில் இருக்கக்கூடிய அந்த பெருமான், நாயனார் என்ற சொல்லுக்கு சிவபெருமான் தாங்க பொருள். இப்போ 63 அடியார்களையும் நாயன்மார் என்று சொல்கின்றார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இவர்களும் சிவபெருமானே. அப்போ அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்த நயந்தார். அப்போ உள்ளுரை ஆகிய மனை நின்று ஒருமை அன்புற்று முறைமையால் ஒரு பூசனை மற்ற வேண்டுவன குறைவரக் கொண்டு மனைவியார் தம்மொடும் கூட இறைவர் கோயில் வந்து எய்தினார் எல்லையில் தவத்தோர். உரையுள் ஆகிய மனை நின்று ஒருமை அன்புற்று முறைமையால், உரை உள் அப்படிங்கிறதா தான் இருக்கக்கூடிய வீடு அப்படின்ற பொருள் எடுத்துக்கிட்டோம்னா தன் வீட்டிலிருந்து அந்த பூசைக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் கொணர்ந்து, இப்போ அந்த கோயிலுக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்கு போகும்போது எங்கெல்லாம் தேங்காய் பழம் வாங்கிட்டு போவோம், சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி நாயனாரானது அந்த திருவாதிரை நாள் அர்ச்சிக்க வேண்டி என்னெல்லாம் தேவை பெற்ற பொருளோ அத்தனையும் கொணர்ந்து தன் மனைவியாருடன் போகின்றார். எந்த ஒரு தவச்செயல் செய்தாலும் மனைவியுடன் நின்று செய்வதுதான் சிறப்பு என்பது நம்முடைய வேத வழக்கம் சொல்லும். அப்ப இங்க இருக்கிற ஆன்மார்கள் எல்லாம் தன்னுடைய மனைவியாருடன் தான் இந்த விழாக்கு வந்திருக்கணும். தவக்குறைவாயிற்று நமக்கெல்லாம். அப்ப அது காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார் தானே சொல்றாங்க. அது சிவசக்தி ஐக்கியமாக நாம் பார்ப்பது சைவர்கள். அப்போ எந்த ஒரு அறச்செயல் செய்தாலும் மனைவியுடன் இருந்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கர்மமாக அமைகிறது. அப்போ மனைவியாரோடு கூட செல்கின்றார் எல்லையில் தவத்தோர் அப்படின்னு சொல்கின்றாங்க. அணைய வந்து புக்கு அயவந்தி மேய அமுதின் துணை மலர்கடல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்று அங்கு வேண்டுவ மனைவியார் ஏந்த உணர்வின் மிக்கார் உயர்ந்த அர்ச்சனை முறை உயர்த்தினார். அயவந்தி மேய அமுது அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? அமுதுங்கிறது என்னது? எந்த ஒரு நாளும் எப்போது ஒரு பொருள் கெடாம இருக்குதோ அப்ப அதுக்கு பேர் அமுது. சிவபெருமான் எத்தகையவர்? பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே சேந்தனார் பாடுறாரு. அப்போ அது என்றும் உள்ள பொருள்னா உயிரும் தான் என்னைக்கு சைவ சித்தாந்த கோட்பாடு படி உயிரும் என்னைக்கும் இருக்கு. உயிரை பற்றி இருக்க துன்பமா இருக்கக்கூடிய ஆணவமலமும் எப்பவும் இருக்கு. அப்ப ஆணவமலமும் அமுதா அப்படின்னு கேட்டா துன்பத்தில தருது. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்றும் ஒரு தன்மையதாய் இருக்கக்கூடியவன், இன்பமயமாய் இருக்கக்கூடியவன். பண்டும் இன்றும் என்றும் எவனொருவன் ஒரு தன்மையதாய் இன்பமயனாகி தன்னை சார்ந்தவருக்கு இன்பம் கொடுக்கின்றானோ அத்தகையவனை அமுது என்று சொல்கின்றார். அயவந்தி மேய அமுதினை துணை மலர்கடல் தொழுது பூசனை செய்ய தொடங்கினார். அந்த அயவந்தீச்சரத்தில் இருக்க பரமபுரீஸ்வரரை தான் வழிபடத் தொடங்கினார் என்றும் இணைய நின்று அங்கு வேண்டுவ மனைவியார் ஏந்த. இப்போ கூட நம்ம தருமபுரம் மரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னிதானம் பூஜை பண்ணுவாங்க, பக்கத்தில் பணிவிடன்னு இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு பொருளையும் கீழே வைக்க மாட்டாங்க, கையிலே தான் தாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏந்துவது என்பது அந்த இடத்துல ஆகமத்தில் சொன்னப்பட்ட விழி. இறைவனுக்கான பொருளை கீழே வைக்கக்கூடாது, ஏந்தி நிற்கணும் என்பது விதியாக அமைகிறது. அப்போ ஏந்தி நிற்கின்றார் மனைவி. இவர் அடுத்து என்ன கேட்பார்? அடுத்து தூபம் போச்சு, அடுத்து தீபம் கேட்பார், மேற்படி கற்பூரம் கேட்பாருன்னா அடுத்து எடுத்து கொடுக்கறதுக்காக மனைவியானவர் கூடவே நின்று வகுத்த பொருட்களை எல்லாம் ஏந்தி நிற்கின்றார். மனைவியார் ஏந்த உணர்வின்மிக்கார் உயர்ந்த அர்ச்சனை முறை புரிந்தார். அப்போ உயர்ந்த தரமான அர்ச்சனையாகிய சிவபூசையனை அந்த அயவந்திமேய பெருமானுக்கு இவர் புரிகின்றார். அடுத்து மேற்படி நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சூழ்குடை வளம் கொண்டு வணங்கி முன்வழுத்தி
தேடுமா மறை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன்னவின்றார். பூசை முடிஞ்சிருச்சுங்க, பூசை முடிஞ்சாச்சு. ஆனா இவருக்கு அந்த அன்பு முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பூசை போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பூசை போயிருக்கலாமே அப்படின்னு அந்த உணர்வின் மேலோட்டமாக பூசை முடிந்தாலும் அந்த அன்பானது நிரம்பார். பூசை நிரம்பி விட்டது, சிவபெருமான் மேல் கொண்டான் கொண்டு அன்பானது அந்த இடத்துல முடியலை என்று சொல்லி மாடு சூழ் புடை வளம் கொண்டு வணங்கி வழுத்தி தேடுமா மறைப்பொருளினை தெளிவுற நோக்கி, மறைகள் எல்லாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, ஐயான்னு கூப்பிட்டு ஆழ்ந்து அகன்று விட்டான், பக்கத்துல வரலையா. அப்போ வேதங்கள் எல்லாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கு, இறைவன் கையில அம்படலை. அப்போ தேடுமா மறைப்பொருளை தெளிவுற நோக்கினா நாயனார் கை கம்பட்டார் தான் அர்த்தம். மறைப்புக்கு கை கிடைக்கல, நாயனார் கை சிக்கிட்டார் தானே அவர் பார்க்கறாரு, மறைகள் பார்க்கலையே. இது இயற்பகை நாயனார் புராணத்தில் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் என்றான் மயக்கரு மறை மால் அயன் ஓளித்து தேட நின்றோன். மறை பிரம விஷ்ணுக்கள் எல்லாம் இறைவனை ஓலமிட்டு தேடுகின்றார்களாம். அந்த சிவபெருமான் ஏற்பகை நாயனை ஓலமிட்டு கூப்பிடுறாராம். அப்ப எவ்வளவு பெரிய திறத்தவர் ஏற்பகை. அப்படி மறை காணாத பொருளை தான் தெளிவுற நோக்கி அஞ்செழுத்தை நவிரத் தொடங்குகின்றார். ஜபம், ஸ்ரீபஞ்சாட்சர ஜபம் என்பது நம்மளுடைய ஆகமத்திலே குறிப்பிடுவார்கள். அப்ப அந்த ஸ்ரீபஞ்சாட்சர ஜபத்தை தான் அந்த குறிப்பிட்ட இடத்திலே நின்று மாடுசூழ் வளம் கொண்டு சிவாலய விதி, நான் ஆறுமுகனாவளோட செய்ய சிவாலய விதியில பார்த்தீங்கன்னா தெரியும். சிவாலய தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில கொடிமரத்துக்கிட்ட இருந்து தீட்சை பெற்றவர்கள் முறையான முறையிலே 5 எழுத்தை கணிக்க வேண்டும். பின்பு மீண்டும் நமஸ்காரம் 3 முறையேனும் 5 முறையேனும் நமஸ்காரம் செய்து பின்வர வேண்டும் என்பது நம்முடைய சிவாகம விதியிலே இருக்கு. அப்போ மாடுசூழ் வளம் வந்து அதே முறைமை இங்க சொல்ற. மாடுசூழ் புடை வளம் கொண்டு வணங்கி முன் வழுத்தி தேடுமாமறை பொருளை தெளிவுற நோக்கி நாடும் 5 எழுத்து உணர்வரை இருந்து முன்னவின்றார். அப்ப 5 எழுத்தை உரைக்கும் அந்த முறைமையை தான் இங்கு செய்கின்றார். தொலைவில் செய்தவத் தொண்டர் சுருதி முதலாம் கலையினை உண்மையாம் எழுத்து அஞ்சும் கணிக்கின்ற காலை நிலைவின் நின்று முன் விழுந்திட நீண்ட பொன்மேரு சிலையார் திருமேனி மேல் விழுந்தது ஓர் சிலம்பி. இவர் கணித்து கொண்டே இருக்கின்றார். அப்போ மேல சருகுல இருந்த அந்த ஒரு சிலந்தியானது சிவபெருமான் திருமேனியில் வந்து படுது. இவர் அப்போ ஒன்றும் கவனிக்கல, அவர் தான் பாட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கார், எண்ணிக்கொண்டு கணித்து கொண்டே இருக்கின்றார் 5 எழுத்தை. ஏன் இவர் எப்படி சிவபெருமானை பார்த்தாராம்? பொன்மேரு சிலையார், சிலை என்றால் வில் என்ற அர்த்தம். சிவபெருமான் திருமல சங்காரம் செய்தது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, கையில 2 அம்பு வச்சிருக்காருங்க. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி வர 2 இருக்கு, ஆனா ஒன்னே பெரிய விஷயம் அப்படின்றார் மாணிக்க வாசகர். அப்படி தான் சிரித்தே முப்புறத்தை எரித்தார். எவ்வளவு பெரிய சேரம் இது. 3 கோட்டைகள் வானத்துல பறக்குது, அதை தான் சிரிச்சே இருக்கிறாருன்னா தம்முடைய எத்திரத்தவர். அதனால இவரு சாதாரண சிலம்பிதான சுவாமி திருமேனியில் விழுந்தா என்ன ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு ஒரு நிலையில தாம் எப்பவும் போல 5 எழுத்தை கணித்து கொண்டே இருக்கின்றார். பக்கத்தில் இருந்த மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு அது பொன்மேரு சிலையார் மாதிரி எல்லாம் தெரியல. அடுத்த பாட்டில் அதுதான் இன்னும் குறிப்பிடத்தக்க செயல். விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவியார் விரை உற்று எழுந்து அச்சமோடு இளம் குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்திட நீக்கி ஊதி முன் துமிம்பவர் போல் பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக. நாயனார் சிவபெருமான் அவ்வளோ பெரிய பராக்கிரம், சிவபராக்கிரம் அத்தனையும் சேர்த்து கண் முன்னாடி இருப்பதே பரம்பொருள், இது எப்பவுமே தீங்கில்லாத பொருள், இதுக்கு ஒருத்தனை தீங்கு பண்ண முடியாது என்ற நிலையில தன்னுடைய கண்ணோட்டம் அப்படி. பக்கத்தில் இருக்கின்ற மனைவியார் அதை ஒரு சிறு குழந்தை, ஒரு சாதாரண ஒரு தான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் எந்த ஒரு குழந்தை மேலேயும் ஏதோ ஒரு விஷப்பிராணி வருதுன்னா யாரா இருந்தாலும் போய் ஊதுவாங்க, போய் தட்டி விடுவாங்க. அப்போ சிவபெருமானை குழந்தையாகவே பார்க்கின்றாங்க இந்த அம்மா. சிவபெருமான் மேல அந்த சிலந்தி விழுந்த உடனே ஐயோ ஏதாவது ஆகுமே, அடுத்து ஏதாவது அது வேற விஷச்சிலந்தின்றாங்க. சுதைச்சிலம்பி என்று பெயர், அது பின்வர பாட்டுல இருக்கு. சுதைச்சிலம்பி அது விஷச்சிலந்தி, அது பட்ட உடம்பெல்லாம் கொப்பளிச்சு போயிடுமா. பின்னாடி இருக்கிறதெல்லாம் அதான் பேதித்து எழுந்தன காண்றாங்கல்ல. சிவபெருமான் முன்னாடி கனவுல காட்டும் போது உப்பாளவெல்லாம் பேதித்து எழுந்தன கான் அப்படின்னு சொல்லும்போது கொப்பளித்து எழுந்துடுமாம் அந்த இடமெல்லாம். அப்பேற்பட்ட விஷச்சிலந்தி சுவாமி திருமேனியில படுது. எங்க சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு தீங்கு வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு அந்த மனைவியார் அவங்க ஓடி போயிட்டு பயந்து போயிட்டு ஊதுறாங்களாம், ஃபூன் ஓடி தள்ளிடுறாங்க. இது அத்தோட முடிஞ்சிருச்சு. பக்கத்துல ஒருத்தர் கணிச்சிட்டு இருக்காரு, அவரு பாக்குறாரு, சரியான கோவம் நாயனா இருக்கு. அது ரொம்ப குறிப்பிட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க நம்ம தெய்வ சேக்கிழார்.
பதைத்த செய்கையால் மனைவியார் முன் செய்ய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையார் கண்டு தாம் கண் புதைத்தது மற்ற செய்தது என் பொறியிலாய் என்ன சுதை சிலம்பி மேல்விட ஊதித்துமிந்தனன் என்றார். இந்த செய்கை நம்மளுடைய நீலநக்க நாயனாருக்கு பிடிக்கல. சிவபெருமானுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அதிகாரம்லாம் நமக்கு கிடையாது. நீலநக்க நாயனாருக்கு பிடிக்கலங்கிறத நம்ம செய்தியாளர் பதிவு செய்யறாரு. பார்த்தோன்னே என்ன பண்றாராம், என் கண்ணு புதஞ்சு போச்சு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற கண்ணை மூடிக்கிட்டாராம் தான். இந்த செயலை நான் பார்க்கறதுக்காக அவனை கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சரியான சண்டை நடந்திருக்கும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம், எப்படி எப்பேற்பட்ட சண்டை நடந்திருக்கும் அந்த இடத்துல. கண் புதைந்தது மற்ற இது செய்தது என், எப்படி பண்ண நீ இந்த காரியத்தை பண்ணலாமா நீ அப்படின்னு கேட்டு பொறியிலாய் அப்படின்றாங்க. இது ஒரு புது வார்த்தை, யாருக்காவது தெரியுமா அர்த்தம்? அறிவில்லாதவனே அர்த்தம். இப்ப யாராவது நாகரிகமா யாரையாவது திட்டணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொறியிலாய் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடலாம். நம்ம யாருக்கும் தெரியாது. பொறினா சாப்பிட்ற பொறி வச்சு என்கிட்ட இல்லைங்கன்றவா, அது நமக்கு அப்படியே போச்சு. அப்படி பொறியிலாய், பொறி என்றால் புலன்களை பற்றுவதற்கு பொறி. இது நம்ம உண்மை விளக்கம் போன்ற சாத்திர நூல்களை ஆராய்ந்தால் தெரியும். புலன்களை பொறிப்பதினால், பொறி வைத்து பிடிக்கிறதுன்னு வாங்கல்ல, அப்போ புலன்களால் வரும் அறிவுகளை பிடிப்பதினால் அதற்கு பொறி என்று பெயர். இந்த பொறிகள் மூலியமாகத்தான் உயிர் அறிவை பெறும். அது பொதுவான அறிவை பெறும். மேற்படி அந்தக்கரணங்களால் சிறப்பறிவை பெறும் என்பது சைவ சித்தாந்தம் பேசும். அப்படி அறிவை பெறுவதற்காக அமைக்கப்பட்டவை இந்த பொறிகள். இந்த பொறி உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அறிவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த கருவியே இல்லைன்னா கருவி பெறக்கூடிய பொருள் எங்க? அப்போ பொறியிலாய் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, வேகமா திட்டுறாரு. இந்த சுதைச்சிலம்பி சிவபெருமான் மேல திருமேனியில விழப்படுற, நீ இப்படிதான் ஊதி தள்ளுவியா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயனார் கேட்கிறார். மனைவியார் செய்த அன்பினை மனத்தினில் கொள்ளார் புனையும் நூல் மணிமார்வர் தம் பூசனை திறத்தால் இணைய செய்கை இங்கு அனுசிதம் என்று இன்னும் நினைவாள் அவர் தம்மை விட்டு அகன்றிட நிற்பார். மனைவி செய்த அந்த அன்பு நாயனார் கண்ணுக்கு தரல, தான் செய்த அனுசிதம் தான் கண்ணுக்கு தருது. இது உலக வாழ்க்கையிலே நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம். செய்த நல்லது ஒருத்தன் கண்ணுக்கும் படாது. ஏதாவது ஒரு குத்தம் பண்ணா அதுதான் முன்னாடி வட்டி இவர் இப்படி பண்ணிட்டாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நிற்பான். அப்போ மனைவியார் செய்த அன்பானது நாயனார் கண்ணுக்கு புலப்படவில்லை. என்ன தெரியுது? தாம் செய்த அனுசிதம். அனுசிதம் என்ற வார்த்தை, உசிதம் ஒன்று, அனுசிதம் ஒன்று. உசிதம் என்றால் ஏற்ற செயல், அனுசிதம் என்றால் தகாத செயல் என்று பிரிப்பார்கள். அப்போ நீ செய்த இந்த செயல் அனுசிதம், இது சிவபூசைக்கு தகுந்தாது, நீ பண்ற தப்பு அப்படின்றார். அனுசிதம் என்ன என்னும் நினைப்பால் அவர் தம்மை விட்டு அகன்றிட நிற்பார். விட்டு நீ பண்ண தப்பு, இனிமே நான் கூட வரந்தா எனக்கு தான் கெட்ட பேரு, நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். செய்த சிவபூசைக்கு அது கெட்ட பேரு. உன்னையே கூட வச்சிருந்தானா அப்புறம் என்ன பின்னாடி என்ன பேசுவாங்க, இந்த அம்மா தான் பின்னாடி கர்ப்பகிரகத்து உள்ள போயிட்டு சுவாமி மேல ஊதி விட்டுச்சு, இவ்வளவு பெரிய அனுசிதம் பற்றி இவர் இன்னும் கூட வச்சிருக்காரு, இவனா சிவனடியார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நம்ம ஆளுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அதுவும் தெரியுது நமக்கு இந்த இடத்துல. அப்படி விட்டு துறந்து அந்நிலையிலே தாம் கடந்து தான் மனைக்கு புகுந்து விட்டார். மின்னெடும் செடையார் விமலல் மேல் விழுந்த நூல் சிலம்பி தன்னை வேறொரு பரிசனத்தால் தவிர்ப்பது தவிர முன் அணைந்து ஊதி வாய் நீர் பட முயன்றாய் உன்னை யானினி துறந்தனன் இங்கு என. விமலர் அப்படின்றாங்க சுவாமியை. எவனொருவன் பாசநீக்கத்தை உடையவனோ அவனுக்கு விமலன் என்று பெயர். மலத்திலிருந்து, மலம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த ஆணவம் கண்மம் மாயை என்பது, இதுதான் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது. அப்ப சிவபெருமானுக்கு மலமற்றவன், அது இறைவனோட 8 குணங்கள், அது முதற் குணம், இயற்கையாகவே பாசத்திலிருந்து நீக்கியமை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா பேசுவாங்க சைவ சித்தாந்தத்துல. என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு வாங்களே. அப்படி சிவபெருமானுடைய தலைச்சிறப்புனா அவன் விமலனாக இருப்பது, மலற்றிலிருந்து தான் வேறுபட்டு இன்பமயனாக இருக்கின்றான். அப்போ விமலனாக இருக்கின்ற சிவபெருமானுக்கா ஒரு சாதாரண ஒரு சிலந்தி மூலியமா ஒரு துன்பம் வரும்? அவ்வளவு பெரிய ஆணவ மனத்தாலே தனக்கு அந்த தாக்கம் இல்லையே. சாதாரண ஒரு சிலம்பி, 2 அறிவு ஜீவனோ 1 அறிவு ஜீவனோ என்னவோ, அது மூலியமா அவ்வளவு பெரிய பேரறிவாளனா இருக்கின்ற இறைவனுக்கு ஒரு துன்பம் வருமா அப்படின்னு இந்த இடத்துல சேக்கிழார் நுட்பமா பதிவு செய்கின்றார். விமலர் என்று மின்னெடும் செடை விமலர் மேல் விழுந்த அந்நூல் சிலம்பி தன்னை வேறு ஒரு பரிசனத்தால் தவிர்ப்பது தவிர. ஒருவேளை சிலந்தியே விழுந்திருக்கு, இப்போ மனைவியார் நடுவில் பேசியிருப்பாங்க, அதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இவர் இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என் அன்பினால் நான் துமிந்தேன், அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல, இது மாதிரி நான் இதனால தான் பண்ணேன் அப்படி. அப்போ நாயனோட பதில் இது. ஒருவேளை சிவபெருமான் மேலே அந்த சிலந்தி விழுந்திருந்தாலும் வேறொரு பரிசனத்தால் தான் தவிர்க்கணும். நீ எப்படி வாய் வச்சு ஊதுவா அந்த இடத்துல? வேற ஏதோ ஒரு கொம்போ கோலோ இல்லை பூவோ வச்சு நீ தவிர்த்திருக்கலாம். மற்றபடி எப்படி வாய் வச்சு நீ ஊதுவா? உன்னோட வாய் நீர் படும்படி சிவபெருமான் திருமையில படும்படி ஆயிடுச்சு, இது எவ்வளவு பெரிய அனுசிதம் அப்படின்னு சொல்லி மீண்டும் திட்டுறாரு அவரு. பரிசனத்தால் தவிர்ப்பது,
பரிசனத்தால் தவிர்ப்பது தவிர முன் அணைந்து வந்து ஊதி வாய் நீர் பட முன்னின்றாய். முன்னாடி போய் நின்று வாய் நீர் பட நீ ஊதிட்ட, எச்சில் தெரிக்க நீ ஊதிட்ட. எவ்வளவு பெரிய அனுசரணம் தெரியுமா? அதனால உன்னை நான் இங்கேயே விட்டுட்டேன். உன்னை யான் இனி துறந்தனன் இங்கு என துறந்துட்டு தான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். மற்ற வேளையில் கதிரவன் மலை மிசை மறைந்தான் உற்ற ஏவலின் மனைவியாறு ஒரு வழி நீங்க மற்ற வேண்டுவ பழுது தீர் பூசனை முடித்து கற்றை வேணியர் தொண்டர் கடிமனை புகுந்தார். முதல் வரியும் கடைசி வரியும் நம்ம இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும். மற்றை வேளையில் கதிரவன் மலைமிசை மறைந்தார். கடைசி வரி என்னது? கற்றை வேணியர் தொண்டரும் கடிமனை புகுந்தார். அர்த்தம் புரியுதா? கதிரவன் மறைந்தான், அவன் இல்லாம போயிடல, திருப்பி காலையில வருவான். அதே மாதிரி நாயனாரும் இப்ப போற மறுநாள் காலைல வந்து கூட்டு போவார். எப்படி கதிரவனானவன் மாலையானார் மறைந்து மறுபடியும் மறுநாள் காலை வருகின்றானோ அதுபோல கற்றை வேணியர் தொண்டரும் கடிமனை புகுந்தார், வீட்டுக்குள்ள போறாராம். அது எப்படி? கதிரவன் எப்படி மாலை நேரத்தில் மறைந்து மறுநாள் காலையில் வருகின்றானோ, இப்ப இரவு இந்த கேப் இருக்கு, இந்த கேப்ல சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்துறார். இந்த திருவிளையாடலுக்கு அப்புறம் மீண்டும் நாயனார் கோயிலுள் சென்று தன் மனைவியை அழைத்து வருவார். அந்த வகையில இரண்டையும் ஒப்பிட்டு காட்டுகின்றார் சேக்கிழார். இப்போ மனைவி எல்லாம் நல்லா திட்டி சண்டை போட்டாச்சு, அங்கேயே கோயிலே விட்டுட்டு நாயனார் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சும் உள்ளமோடு அவர் மருங்கு அணையுறமாட்டார். இது மனைவியாரோட நிலை. அஞ்சும் உள்ளமோடு அவர் மருங்கு அணையுறமாட்டார் நஞ்சம் உண்டவர் கோயிலுள் நங்கையார் இருந்தார் செஞ்சொல் நான்மறை நீலனக்கனார்தாம் இரவு பஞ்சின்மில் அணை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார். இந்த அம்மாவுக்கு பயம், எங்க நம்ம திருப்பி போனா நம்மளால அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருவோம். அதனால பயந்துகிட்டே கோயிலே இருக்கிறாங்க இந்த அம்மா. அவர் மட்டும் நல்லா போய் ஜம்முன்னு படுத்துறாரு. பஞ்சின்மில் அணி பள்ளியில் பள்ளி கொள்கின்றார், படுத்து தூங்கிட்டாரு. அப்படி பள்ளி கொள் பொழுதில் அயவந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர் சடை முடியோடு நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துமிந்தப்பால் ஒழிய கொள்ளும் இப்புறம் சிலந்தியின் கொப்புள்கான் என்று அருள. அருமையான பாட்டு. இந்த இடத்துல சிவபெருமான குறிப்பிடும் போது, அதாவது கனவுல வந்து அருள் புரிந்த திறத்தை இந்த பாட்டுல சொல்றார். வெள்ள நீர் சடையோடு நின்ற திருமேனியை காட்டி, சடையில கங்கையை வைத்திருக்கின்றார் சிவபெருமான். சரி ரைட், அதோட நிற்கிற திருமேனியை நாயனாருக்கு காட்டிட்டு உன் மனைவி ஊதிய இடத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் கொப்பளம் வந்திருக்கு பாரு அப்படின்னு காட்டுறாரு. இது ஏன் குறிப்பிட்டு கங்கை தாங்கிய திருமேனி அந்த அடையாளத்தை சுவாமி இங்கு காட்டினார்? யாராவது கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அருமையான உரை இது. அதேதான், கங்கை நீரானது பிறவி துன்பம் முதலாக இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் நீக்கக்கூடியது. அதை இறைவன் தலையிலே வைத்துக் கொண்டு அந்த நீரெல்லாம் தன் திருமேனியில இருக்கான். கங்கை நீர் மொத்தமும் தன் திருமேனியில் இருக்க அந்த இடமும் அந்த விஷச்சிலந்தியோட கொப்புளானது நீங்கவில்லை. ஆனா எங்க நீங்கி இருக்கான்? அன்போடு தன் மனைவியார் உமிழ்ந்த அந்த இடத்துல மட்டும் அந்த சிலந்தியோட விஷத்தன்மை நீங்கி இருக்கு. அது எவ்வளவு நயம் சேர்க்கிறாரு. வெள்ள நீர் சடையோடு நின்ற திருமேனியை காட்டினா கங்கை நீரான அத்தனை புனிதத்துவம், பிறவிப்பிணி முதற்கொண்டு அத்தனை பிணிகளையும் தீர்க்கும் என்று நம் சாத்திரம் பேசும். அப்போ இறைவன் அதோட நிற்கிறாரு. இறைவன் திருமேனி ஃபுல்லா கங்கை நீர், அந்த இடம் ஃபுல்லா கொப்பளம் இருக்கு. கங்கையாலும் தீர்க்க முடியல. எது தீர்த்துது? அந்த நீலநக்கநாயனரோட மனைவியாரோட வாய் நீர் கங்கையினும் புனிதமானது. அந்த அன்பினால் வெளிப்பட்டமையால் அது கங்கையும் புனிதம். இது நம்ம காலத்தில கண்ணப்ப நாயனார் சொன்னாரு, வாய்க்கலசம் அப்படின்னு. அப்போ கண்ணப்ப நாயனாருக்கு இங்கேயும் ஒரு ஒற்றுப்பாடு. அதுவும் வாயிலிருந்து தான் வந்துச்சு, இதுவும் வாயிலிருந்து தான் வந்துச்சு. அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த இடத்துல பள்ளி கொள்கின்றார் கொண்டார் சிலம்பி. அதான் சுவாமி காட்டுறார். உள்ளம் வைத்து உமை ஊத முன் துமிந்த பால் ஒழிய கொள்ளும் இப்புறம் சிலந்தியின் கொப்புள் என்ற சுவாமி அந்த திருமேனியை காட்டிட்டு, உன்னுடைய உன் மனைவி ஊறி இடத்தவரை பாக்கி எல்லாருலயும் எனக்கு கொப்பளம் வந்திருக்கு பாரு அப்படின்னு காட்டுறார். கண்ட அப்பெருங்கனவை நனவியெனக் கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்டர் நாயகன் கருணையே போற்றி நின்று அழுதார். சிவபெருமானுடைய கருணை இது அப்படின்றார். ஏன்? தான் செய்த பூசைக்கு இது அனுசிதம் தானே கருதினார். அப்ப அந்த அனுசிதத்தையும் இறைவன் உசிதமாக ஆக்கி கொண்டானே, இது இறைவனுடைய பேராற்றல் பெருங்கருணை அப்படின்னு தான் பாடுற கடைசியில அண்டநாயகர் கருணையை எண்ணி அழுதார். என் மனைவி செய்த இந்த செயலையும் தான் உசிதமாக கொண்டு அவளையும் ஏற்றுக்கொண்ட அன்பை வெளிப்படுத்தினானே என்று சொல்லி அழுது
மேற்படி அந்த கருணையே என்பது அந்த ஏகார தேற்றம். அதை கட்டாயமாக நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும். கருணையே அப்படின்னாரு. ஏகார அதன்றி வேறொன்றில்லை அப்படிங்கிற வந்து இல்லை, அண்டநாயகன் கருணையே முதற்பொருள் என்ற அப்படி எடுத்துக்கிட்டு, போது போய் இருள் புலர்ந்திட கோயில் உள்புகுந்தே ஆதிநாயகர் அயவந்தி அமர்ந்த அங்கனர்தம் பாதமூலங்கள் பணிந்து விழுந்து எழுந்து முன்பரவி மாதராரையும் கொண்டுதம் மனையுள் மீண்டு அணைந்தார். அங்கணன் சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு. அது பொதுவாக பார்க்கும்போது நெற்றியில கண் படைத்தவன் ஒரு பொருள். உள்ளூட்டமாக பார்க்க அன்புடையவனுக்கு அங்கணன் ஒரு பேர் இருக்கு. எவனுக்கு அன்புடையவன், எவனுக்கெல்லாம் அன்புடையவனா அது தனக்கு அன்புடையதுன்னு கூட அர்த்தம் கிடையாது. அடுத்தவனுடைய அன்பை தான் தாங்கி நிற்பவனுக்கு அங்கணன் என்று பெயர். அப்ப இந்த இடத்துல மனைவியாரோட அன்பை சிவபெருமான் தாங்கி நின்றார். அதனால அங்கனர்தம் அப்படின்னார். அங்கனர்தம் பாதமூலங்கள் பணிந்து வீழ்ந்து எழுந்து முன் பரவி மாதராரையும் கொண்டு மனையில் மீண்டு அணைந்தார். எப்படி முன்னாடி சூரியன் போச்சோ அது மாதிரி இன்னைக்கு காலையில் நாயனார் வந்து கூட்டு போயிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இத்தோட இந்த பெற்ற பரிசு செய்த பரிசு என்பது முடியுது. நாயனார் என்ன செயல் செய்தார், என்ன செய்கிறார்? தாம் தினமும் சிவபூசை செய்வார். சிவபூசை செய்த பின்பு அனுசிதமும் நம்மளுடைய அயவந்தி அமர்ந்த பிரமபுரீஸ்வரரை அர்ச்சிக்கும் அந்த பாங்கை தாம் கொண்டிருந்தார் என்றும், ஒரு நாள் திருவாதிரை திருநாளில் தான் ஆன்மார்த்த பூசை முடித்து இந்த சிவாலய வழிபாடு செல்லும் போது சிவபூசையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐந்தெழுத்தை கணித்து கொண்டிருக்கின்றார், ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது மேலிருந்த ஒரு சிலந்தியான சிவபெருமானுடைய திருமேனிலே விழ அருகில் இருந்த தம்முடைய மனைவி அஞ்சி பயந்து ஓடி சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு தீங்கு ஏற்றிடுமோ என்று சொல்லி அதை நீத்தார். நீத்த பொழுது மனைவியும் நீத்தார் நம்மளுடைய நீலநக்க நாயனார். சிலந்தியை நீத்த மனைவியை நீலநக்க நாயனார் நீத்து விட்டு வீடு சென்றார். பின்பு இறைவன் தம் கனவிலே எழுந்தருளி, உன் மனைவி செய்தது அன்பினால் முனைந்தது, ஆதலால் இது உசிதமாயிற்று, இது நமக்கு அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லி மேற்படி நம்மளுடைய தாமும் அந்த இடத்துல மனைவியை கொண்டு வந்து வீட்டுக்கு வரார் அப்படின்னு தெரியுது. அடுத்து பெற்ற பரிசு. இந்த இடத்துல 10 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்துலயா? தியாகராஜா தனித்தனியும் கிடையாது. இப்பெல்லாம் கூட சட்டை விட்டா கூட உட்கார வச்சிருவான் நம்ம ஆளுங்க. அப்படி அத்தனை பேருக்கும் சமபந்தி ஆச்சாரியன் உட்கார்ந்துருப்பார். அவர் முன்னாடியே நமக்கும் மாகேஸ்வர பூஜை, தீபாரண தூபதி வார்த்தை அத்தனையும் நடக்கும். அப்படி அது இப்பவும் நம்மளுடைய சைவ சீலங்களானது இப்படி வெளிப்படுகின்றது. அதே போன்று அங்கு மாகேஸ்வர பூஜை நடந்தது. நீலகண்ட யாழ்ப்பாணர், ஞானசம்பந்தர் கூட இருந்த நம்மளுடைய அவருடைய பெரியப்பா, அவர் தான் சம்பந்த சரணாலயர்னு பேர், அவர் எல்லாருமே எழுந்தருளி இருக்காங்க. அங்கே மாகேஸ்வர பூஜை நடக்கு. இரவு தங்க வேண்டும் என்று முடிவாயிட்டு இரவு அமுதும் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் உட்கார்ந்துருக்கார். நீலநக்க நாயனார் கூப்பிட்டுட்டு மதங்க சூடாமணியும் நீலகண்ட யாழ்ப்பாணரும் தங்குவதற்கு ஒரு இடம் கொடுக்க அப்படின்னு கேட்குறார். இது ஏன் குறிப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார்? நீலகண்ட யாழ்ப்பாணர் மட்டும் தனியாக ஒரு அறை கொடு அப்படின்னு சொன்னார்னா அது பெரிய ஆராய்ச்சி கருத்து. பல பேர் பலவிதமான ஆராய்ச்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஒரே ஒரு கருத்து, வெளிப்படையான கருத்து என்ன? இப்போ ஞானசம்பந்தர் அப்போ கூப்பிடல வச்சுக்கோங்க, நீலநக்கரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் மதங்க சூடாமணியருக்கும் ஒரு இடம் கொடுப்பா அப்படின்னு சொல்லணும்னா இப்போ நம்மளால இதை செஞ்சுருக்க முடியாது. இப்போ நம்மளால இதை பேசியிருக்க முடியாது. அந்த காலத்தில் இந்த சமுதாய நிலை என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த நிலையில் எடுத்துப்போம். ஏன்னா ஆய்வாளர்களோட ஒவ்வொரு கருத்துலையும் ஒன்று நல்லா இருக்கும், முன்னுக்கு பின் ஒன்று முரணாக தான் இருக்குது. அப்போது ஆய்வுக்குள்ளெல்லாம் போவேனா, ஞானசம்பந்தர் சொல்லியது நாமெல்லாம் உய்யும் பொருட்டு ஞானசம்பந்தர் சொன்னார். அந்த நிலையில் எடுத்துக்கிட்டு ஞானசம்பந்தர் கூப்பிட்டு நீலகண்டருக்கும் யாழ்ப்பாணருக்கும் நீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் மதங்க சூடாமணியருக்கும் ஒரு இடம் கொடு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. யாருக்கு? நீலநக்க நாயனாருக்கு பெருமகிழ்ச்சி. கொடுத்துட்டு எங்கே இடம் கொடுக்குறாரா? நடுமனையில் தங்க வைக்கின்றார். ஔபாசனாக்னின்னு ஒன்று, இங்கே பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஔபாசனாக்னின்னு ஒன்று இருக்குது. அது வளர்க்கக்கூடிய இடம் நடுமனை என்று பெயர். அந்த இடத்துல பெற்ற பிள்ளைகளை கூட உள்ள விட மாட்டாங்க. மனைவியாரும் கணவரும் மட்டுமே அதை தரிசித்து அதுக்கு அனுஷ்டமும் அர்க்கியம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எங்கள் சிவாச்சாரியர்கிட்ட கேட்டு தெளிந்த விஷயங்கள் இது. ஔபாசனாக்னியை பெற்ற பிள்ளைங்க கூட தரிசனம் பண்ண மாட்டாங்களாம். அவ்வளோ பாதுகாத்து வைத்திருப்பீர்கள் அந்த இடத்தை. அப்போ நீலகண்ட யாழ்ப்பாணர் தங்குவதற்கு அந்த இடம் கொடுக்கிறார். எந்த இடத்துல அந்த ஔபாசனாக்னி வளர்க்கப்படுகிறதோ அந்த இடத்தில் சாதியில் கீழ்த்தப்பட்ட எவர் ஒருத்தரை நம்ம எல்லாம் இப்போ நம்ம தான் கீழ்படுத்தி பேசுவோம். அந்த இடத்துல யாரும் அவங்களை அப்படி சொல்லலை. யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தர் கூட இருந்தார் என்பதே பெரிய ஒரு இது. அப்படி நம்ம தான் கீழ்படுத்துறோமே தவிர்த்து அவர்கள் எந்த வழியிலும் தாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்களை அந்த ஔபாசனா அக்னி வளர்க்கக்கூடிய அந்த இடத்தில் சேர்க்கின்றார். அப்பொழுது அந்த அக்னியானது வளம் சுழித்து மேல் சுழன்று மேலும் ஒருபடி பிரகாசித்து எரிந்ததாம். அப்ப அவருடைய தவநிலை என்ன, சைவ சமயத்தின் இயல்பு என்ன? இது நம்மளுடைய ஆறுமுக நாவலர் தன்னுடைய சூசனத்தை சொல்லும்போது வருணம் இன்றி பத்தியே மகிமை தருவது என்பதற்கு அப்படின்ற வருணபேதம் என்பது எக்காலத்திலும் சுத்தாத்வைத சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. பாசுபதம்னு ஒரு சைவ பிரிவு இருக்கு, அதுல வர்ணபேதம் இருக்கு. ஆனா எப்போ சுத்தாத்வைத சித்தாந்த சைவம் என்னும் சமயத்தில்
வருணபேதம் ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. அதான் சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பற்று தடுமாறும் ஆரமிலினாயேனை கோத்திரம் குலமும் கொண்டு என் செய்வார் அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசர் காட்டினார். அப்படி சாதிபேதம் இன்றி அந்த நடுமனையிலே தங்க செய்கின்றார் கீழ்குலத்தில் வந்த யாழ்ப்பாணரை என்று பார்க்கும்போது நீலநக்க நாயனருடைய பண்பு எத்தகையது, அவர் எந்த அளவுக்கு சைவ சீலத்திலே ஒழுகி இருந்தார் என்பதையெல்லாம் நான் சிந்திக்க வேணும். இப்படியெல்லாம் ஒழுகிட்டு ஞானசம்பந்தரோடு பேரன்பு. ஞானசம்பந்தர் அதுக்கப்புறம் இந்த தங்கியெல்லாம் முடிச்சாச்சு. மறுநாள் காலையில் அயவந்தீச்சரத்தை போய் தரிசனம் பண்ணுறாங்க. தரிசனம் பண்ணும்போது பாடிய பாட்டு தான் இந்த பஞ்சம பண்ணத்திலே வந்த பாட்டு. அதில் நீலநக்க நாயனாரை குறிப்பிட்டு பாடுகின்றார். அதான் முதல்ல ஒரு பாட்டு பாடினேன். நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி மேல் ஆய்த்த. அப்போ நீலநக்க நாயனார் வழிபடுவதற்கென்றே அடிகள் நக்கன் வழிபடுவ அயவந்தி அமர்ந்தானே அப்படின்றார். அப்போ அடிகள் நக்கன் வழிபட வேண்டிய அயவந்தீச்சரத்தில் சுவாமி அமர்ந்திருந்தார். எப்போ ஞானசம்பந்தர் தன் திருவாக்கினால் நீலநக்கரை பாடினாரோ அப்பொழுதே அவருக்கு பிறவியில் வீடு பேரு நிச்சயிக்கப்பட்டது. எங்க நமக்கு தெரியுது? இங்க ஒரு தலம் இருக்கே நம்ம கிட்ட, ஆண்பனையை பெண்பனையாக்கியதுன்னு சொல்லிட்டு ஓரறிவுரையின மரம், அதுவே ஞானசம்பந்தர் பாடியதனால் 100 பேருக்கு ஜோதியாக கலந்தது என்று சொல்லி. அப்போ எப்பொழுது அவர் பாடினாரோ அப்பொழுதே நிறைவாயிற்று. பின்பு தானும் பலகாலம் ஞானசம்பந்தரோட தலையாத்திரைகள் எல்லாம் செய்து கடைசி நாளிலே ஞானசம்பந்தரோட கல்யாணம் இவர் தான் பண்ணி வைக்கிறார். நீலநக்க நாயனார் தான் வேதவேல்கள் எல்லாம் செய்து வைத்து ஞானசம்பந்தர் கல்யாணத்திற்கு வேதியராக போகின்றார். அங்கேயே தான் அருளாகிய முத்திப்பேற்றை பெறுகின்றார் என்று சொல்லி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமி ஞானசம்பந்தர் சொக்கலிங்கம் திருச்சிற்றம்பலம். என்ன ஒரு அருமையான இசை சொற்பொழிவு. 1 மணி நேரம் நம்ம மனம் அப்படியே ஆன்மீக செந்தமிழால் எப்படி கனிந்து போனது என்பதை நான் அரங்க மக்களுடைய அந்த, அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த வார்த்தை தேடினேன். அரங்க மக்கள் இப்போ செவிகளை திறந்து மனம் திறந்து அவர்கள் தமிழ் கேட்ட அந்த சுவையை என்னால் நான் பார்க்க முடிந்தது. வராதவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து வைக்காதவர்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு அணையுடைய நிகழ்ச்சிக்கு வரலையா, நீங்கள் கொடுத்து வைக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்று இந்த பொன்மாலை பொழுது இடையே நம்முடைய இரும்பல் தடையாக இருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு. நிறைய பேர் இரும்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏசி மட்டும் காரணம் இல்லை, ஏசி இல்லாமல் எல்லாராலையும் இருக்கவும் முடியாது, அது வேறு ஒரு விஷயம். ஆனால் உங்கள் எல்லாருடைய உடல்நிலை கருதி இந்த செய்தி சொல்கிறேன். சித்த மருத்துவத்தை பற்றி நாங்கள் 12,000 பக்கம் ஆய்வு தொகுப்பு எங்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்தில் பண்ணோம். 12,000 பக்கம், 7 வால்யூம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் பண்ணோம் எங்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்திலிருந்து. அதில் அந்த சித்த மருத்துவ முறையின் அடிப்படையில் சொல்கிறேன், உங்கள் எல்லாருடைய உடலிலும் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மிளகு சாப்பிடணும். 10 மிளகு குறைவாக இருக்குது உங்களுடைய உடலில், இல்லைங்களா? 8 மிளகு இருந்தாலே பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலான்னு பழமொழி. 8 இருந்தாலே உண்ணலாமா, பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் 8 மிளகு இருந்தால். ஆமாம், அதனால் 10 மிளகு நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக நாளையிலிருந்து உங்கள் இல்லத்தில் நீங்கள் எப்பொழுதும், இதுக்கு யாரும் உங்களுக்கு வேலை செஞ்சு தரவானா, நீங்கள் பாட்டு மிளகு டப்பாவை எடுங்க, 10 மிளகு எடுங்க. எடுத்து அதை ஒரு சும்மா மத்துக்கடையில் அடித்தாலே போதும், ஒரு பேப்பரில் வச்சு மத்தில் தட்டினாலே போதும். எடுத்து மாத்திரை விழுங்குவதை போல் 2 போட்டு தண்ணி குடிச்சிடுங்க. ஒரு 98 நாள் ஒரு மண்டலம் இதை செஞ்சால் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு உங்கள் லங்ஸில் சளி இருக்காதான். இல்லை, 18 ஆண்டுகள். இந்த 98 நாள் இதை சாப்பிட்ணும். மண்டலம் இதை எடுத்தால் மண்டலம் 48, 2 மண்டலம் இதை எடுத்தால் 18 வருஷம் லங்ஸில் சளி இருக்காதான். அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி அரங்கத்தில் நிறைய தடை இரும்பல் தான், அதனால் கொஞ்சம் தடை இல்லாமல் பார்த்துக்குங்க. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். தொலைபேசி இப்போ தொல்லை குறைஞ்சி இரும்பல் அதிகமாகிடுச்சு. ஆமாம், அதனால் இந்த 2 தடையும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அணை மிக அருமையாக பேசி நான் சொன்ன மாதிரி ஆன்மீக வெள்ளத்தால் அணைச்சிட்டார் அப்படியே, இல்லையா? அணைத்துட்டார். ஆமாம், அருமை. நிறைய நேரம் இல்லை, நான் பேச முடியாது. நம்ம நிகழ்ச்சி 8 மணிக்கு முடியணும் என்பது மரபு. அந்த மரபு மீறல் நடப்பது எனக்கு பிடிக்காது. அது ஒரு தகவல். 2வது தகவல், அவருடைய உரை முழுமையிலும் உவமை, உவமானம், உவமேயம், உருவகம் புகுந்து விளையாடியது. சேக்கிழார் பெருமானுடைய அந்த தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய இலக்கிய நயம்
ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சொற்பிரித்து பொருள் பிரித்து அவர் சொன்னபோது இவர் கணினியியல் படிக்கிற மாணவனானு சந்தேகமாக இருந்தது. படிப்பு வந்து கணினியியல் அவர் படிக்கிறது, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எஜுகேஷன் அவர் படிக்கிறது. மிக மிக ஆச்சரியம், பொருள் குறிப்பு கொடுத்தாரு, பொருள் அதிகாரம் மாதிரி சொற்பொருள் அகராதி கொடுத்தார். இந்த சொல் இதை குறிக்கிறது, இந்த சொல் இதை குறிக்கிறது என்று பிரித்து 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 பொருள் சொன்னார். அது மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் கணினி கல்வியில் படிக்கிற அன்னையினுடைய சிந்தனை உலகமெல்லாம் சைவ சித்தாந்தத்தை சொல்லப்போகிறது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை இல்லையா? ஆக தம்பி பேசும்போது நீங்கள் கண்மூடி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவம் நினைவுக்கு வந்திருக்கும். அவர் தான் புலவர் கீரன். புலவர் கீரன் இல்லையே என்ற கவலை நமக்கு இனி வேண்டாம். வாரியார் இல்லையே என்ற கவலை நமக்கு இனி வேண்டாம். எதிர்காலத்தில் குன்றக்குடி அடிகளார் பெரிய பெரியவர் குன்றக்குடி அடிகளார் இல்லையே என்ற கவலை நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி பெரும் பெரும் ஆன்மீக சிற்பிகள் இல்லையே என்ற கவலை நமக்கு இனி வேண்டாம் என்பதை நினைவூட்டிய அன்னையின் பேச்சு மிக மிக அருமை. இந்த தகவலோடு நாம் அவரை பாராட்டி மகிழ்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய ஓதுவார் அவர்கள் வான்முகில் வழாது பெய்ய பாடுவார். பாடல்கள் எல்லோரும் எழுந்து நிற்போம். முக்கிய அறிவிப்பு, அடுத்த வாரம் கூட்டம் இல்லை. இதோடு நாம் 30ஆம் தேதி சந்திக்கிறோம். 30ஆம் தேதி நாம் சந்திக்கிற வாரம் 63 நாயன்மார்களில் 25வது வாரம், 25வது நாயன்மாரை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது ஓதுவா மூர்த்தி இல்லைங்க, வெறும் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. வான்முகில் வழாது பெய்ய மட்டும் பாருங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வணக்கம். பரிசு கொடுத்து கௌரவமிச்சைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.